வணக்கம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விமலா திவ்யமா விநாயகர் பாடல் பாடுங்க. அடைத்தடியார் திருவடிகளையும் வணங்கிறேன். சிவாயினம். திருச்சிற்றம்பலம். பிடியதனுருமை கொலமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருடினர் மிகு கொடை படிவினர் பயில் வலி வலமுறையிறையே. நன்றிங்கம்மா. பட்டம்மாள் நாலூர் துதி பாடுங்கம்மா. பட்டம்மாள். திருச்சிற்றம்பலம்மா பாருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னைக்கு பெரிய புராணம் அமர்வு 23வது அமர்வா புராணம் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில பாடன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைன்னு கேக்குதுமா. அதுக்கப்புறம் தல வரலாறு அப்புறமா பார்க்கலாம், அடுத்த வாரம் தல வரலாறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பெரிய புராணத்தை முதல்ல 111வது பாடம் முன்னால கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு முதல்ல அவங்க கொஞ்சம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன நிகழ்ச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்றத ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு எப்பயுமே ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில அம்மாவை இன்னைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. அம்மா மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சிவசிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி, ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் பெரிய புராணத்திலே ஏழோம் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே சுந்தரமூர்த்தி சிவபெருமானால் வலிந்து ஆட்கொள்ளப்பட்டதனால் வன் தொண்டர் என்ற அருள் நாமமும், ஆளுடைய நம்பி என்னும் அருள் நாமமும் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவருடைய அருள் வரலாற்றை இந்த பகுதியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம், ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் கிளீனா இல்ல, நம்ம யூடியூப்ல பதிவிடுறதுனால கிளீனா இருக்கிற மாதிரி பாத்துங்க. வீடியோமா இல்ல சவுண்டாமா? வீடியோவும் கொஞ்சம் கிளாட் அடிக்குது, ஆனா உங்களுடைய ஸ்பீச்சும் கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது. அம்மா கூட போட்டிருக்காங்க பாருங்க. அது நாளைக்கு கேட்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் பதிவு நல்லா இருக்காது, அதனால நீங்க தெளிவு பண்ணிக்கீங்க. விட்டு விட்டு வருதுங்கம்மா. விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு கேக்குதுங்களா? சரி, நான் மாத்துறேன், ஆங்கிள் மாத்துறேன்.
இப்ப எப்படி இருக்குன்னு கேளுங்கம்மா. கேட்டுட்டு தெரியலன்னா சொல்லுங்க. ஆ மாத்தி. சரி, நாங்க அப்ப கூட இந்த சிம்பிள் கொடுக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி கொடுக்கக்குள்ள நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். சரிம்மா சரிம்மா. ஓம் நம சிவாய. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்பிலே திருமுதுகுன்றம் அப்படி விருதாச்சலம் என்று இப்பொழுது வழங்கப்படுகின்ற அந்த திருமுதுகுன்றம் இல்லம்மா, விட்டு விட்டு ஒரு மாதிரி குரல் வந்து இதாக கேக்குது, நல்லா கிளீனா வரல. அம்மா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல பேச சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குதுங்களா பாருங்கம்மா. இப்ப சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சவுண்ட் இப்ப கிளியரா இருக்கா? இப்ப நீங்க பேசுறதுல கிளீனா இருக்குமா, நீங்க ஆரம்பிச்சாதான் தெரியும். சரிங்கம்மா. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருமுதுகுன்றத்திலே 2 பதிகங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்கின்றார். நஞ்சு இடை, அதாவது நைந்து உருகுகின்ற அடியார்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்போட ஒரு பதிகமும், இறைவன் வந்து தனக்கு பொன் தர போகின்றார் என்று உணர்ந்து அதனை செம்மையாக பெற வேண்டும் அப்படின்ற காரணத்தால மெய்யில் வெண்பொடி அப்படின்னு இன்னொரு திருப்பதிகமும் பாட மகிழ்ந்து 12,000 பொற்கட்டிகளை தருகின்றார். திரு வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி செல்ல வேண்டும். அது கனமா இருக்கும், தூய பொன். அதை எடுத்துட்டு போக முடியாதுன்றதுனால உடனே இறைவனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம் அப்படின்னு சொன்னா, தாங்கள் அருளுகின்ற இக்கனகம் எல்லாமே ஆரூர் உள்ளோர் மருளும் வியப்பும் உற. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் படும்படி அங்கே வர செய்ய வேண்டும். அதனால திருவருள் புரிய வேண்டும் சுவாமி கிட்ட சொல்ல, சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழகிய செழுமையான இந்த மணிமுத்தாறு நதி, நம்ம சென்ற வகுப்புலே பார்த்தோம், முனிவர்களும் தேவர்களும் இறைவனை அன்போடு நினைந்து தியானித்து அதனால் பெருகுகின்ற அந்த கண்ணீர் வெள்ளமே மணிமுத்தாறு நதியாக பாய்கின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய மணிமுத்தாறு நதியிலே நீண்ட பொன் முழுவதையும் புகவிட்டு திருவாரூர் குளத்திலே போய் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அசரீரி வாக்காக ஒலிக்கின்றார். அப்படி ஒலித்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அடையாளத்திற்காக ஒரே ஒரு பொற்கட்டியை எடுத்து அதுல கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு மற்றது எல்லாத்தையும் அந்த மணிமுத்தாறு நதியிலே புகவிட்டு, அன்று என்னை இறைவன் வழிந்தாட்கொண்ட திருவருள் இன்றும் அது நிலை பெற்று இருக்கின்றதா என்பதை இந்த ஒரு அதிசயத்தால் நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமுத்தாறு நதியிலேயே எல்லாவற்றையும் புகவிட்டு வழியில் இருக்கும் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி கொண்டே வருகின்றார். 110வது பாடல்ல இருந்து 111ல இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் 110 அது சிறப்பா இருக்கும். தில்லையோட பெருமை சொல்றது, தில்லையோட பெருமை சொல்றது. 110வது பாடல் பெரிய புராணத்துல எடுத்துக்கங்க. மேவிய காதல் கொண்டு விரவுமெய் விருத்தி பெற்றார், ஆவியின் விருத்தியான அந்தணர் புலியூர் மன்றில் காவியம் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்று வாவிசூர் தில்லை மூதூர் வழிகொள்வான் வணங்கி போந்தார். அதாவது நமக்கு தெரியும், இவர் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்கி திருப்பதிகம் பாடிக்கொண்டு வருகின்றார். இப்படி மேற்கு நோக்கி செல்லும் பொழுது திருப்பேரூரிலே சுவாமி திருநடனம் காட்சியை தந்தருளுகின்றார். தில்லையில எப்படி ஒரு ஆனந்த திருத்தாண்டவம் செய்து அருளுகின்றாரோ அந்த திருத்தாண்டவ காட்சி வந்து அவருக்கு பேரூரில் கிடைக்கின்றது.
கிடைச்சது நம்மளே பார்த்தோம் இல்லையா? பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் புரிநடம் கும்பிட பெற்றால் எண்ணினி புறம் போய் எய்துவது. இத வணங்கி அருள் பெறுவதை விட மேலான அருள் இல்லை. அதனால அந்த பேரூர்ல பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, திருப்பியும் அந்த காட்சியை அவருக்கு காணணும்னு ஆசை. அப்ப தில்லையம்பதிக்கு சென்றால்தான் அந்த காட்சியை காண முடியும். அதனால இதற்கு மேலான பேரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவர் என்ன பண்றாரு, அப்படியே திரும்பி தில்லையம்பதியை நோக்கி வருகின்றார். வருகின்ற வழியில தான் நம்ம நிறைய சிவஸ்தலங்களை வணங்கி கொண்டு வந்தார் பார்த்தோம். இப்ப இது போன்ற இறைவனின் அந்த திருநடனத்தை கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆனந்தத்தோட, ஒரு ஆசையோட, பக்தியோட அவர் வராரு. மேலே காதல் கொண்டு விரவுமே விருத்தி பெற்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த பக்தியின் உரைப்பு, அவரோட பெருமை எப்படி சொல்றாங்க பாருங்க. மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார். அதாவது என்ன, இவர் ஒரு அடியார்கள் எல்லாருமே ஒரு வகையான தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். இவரும் காதலோடு ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்க, அவருக்கு பொருந்தி இருக்கிறது. அந்த தொண்டு செய்வது இயல்பாகவே இறைவன் திருவருளால் பொருந்தி இருக்கின்றது. அது என்ன காதல் தொண்டுனா, விரவுமே விருத்தி பெற்றார். உடலாக செய்கின்ற ஒரு திருத்தொண்டு. என்னன்னா, சிவஸ்தலங்கள் தோறும் செல்ல வேண்டும். நீ சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனின் திருநடனத்தை கண்டு, திருக்காட்சியை கண்டு, பல திருக்கோலங்களை இறைவன் அருளாங்க இல்லையா, அதை கண்டு சரியா கேட்க மாட்டேங்குமா? நீங்க சாதாரணமா வாங்கலாம். பின்னால இருக்கிற வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சாதாரணமா வாங்க. சரிம்மா. சரியா கேட்கலம்மா. எனக்கு தான் கேட்கலையா? மற்ற அடியாருக்கு கேட்கலையாமா? கேட்கலைங்கம்மா. ஃபேக் ஆகுற மாதிரி இருக்குங்கம்மா. மைக் ஏதோ ஃபேக் ஆகுற மாதிரி இருக்கு. அவங்க அட்லீஸ்ட் கையிலயாவது வச்சு அம்மாவை பேச சொல்லலாமா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு. சிவா சிவா விட்டு விட்டு வருது வேற ஒன்று. சரிம்மா, நான் இப்ப பேசுறேன் கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாரம் வேற இடம் மாத்திக்கிறேன். இப்ப சவுண்ட் உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா? பக்கத்துல கையில வச்சு பேசுறேன், கேக்குதுங்களா? அம்மோ எக்கோ அடிக்கிற மாதிரி தான்மா பேசுது. சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படி கேக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப தெளிவா கேக்குதா? இடம் மாத்திருக்கேன். அம்மா பேசுங்கம்மா, இப்ப ஆரம்பிங்க. தெளிவா கேக்குதாம்மா? இல்ல இப்பயும் சரியா வரலையா? இப்ப கொஞ்சம் சவுண்டா கேக்குதுமா. ஆனா கொஞ்சம் கொரன்னு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதோ இருந்துட்டே இருக்குமா. இந்த ஸ்பீக்கர்ல கொரன்னு வர்ற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க பாப்போம். இல்லைன்னா ஐயாவை எடுக்க சொல்லிடலாங்கம்மா. திரும்ப வேணா அடுத்த டைம் நீங்க செக் பண்ணிட்டு வேணா பாக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்குமா, அந்த பேக்ரவுண்ட் கட் பண்ணிட்டு வந்து பாக்குறேன். சரிங்க. அந்த பின்னால இருக்கிற வீடியோவை எடுத்துட்டு நீங்க பழைய மாதிரி உள்ளே உட்காந்து பேசுவீங்க இல்லம்மா, அந்த மாதிரி பேசினா நல்லாவே கேட்குமா. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கம்மா.
அம்மா அது ஆஃப் பண்ணாலும்மா உங்களுக்கு மொபைல் டேட்டாவா என்னன்னு தெரியல, வைஃபைவா மொபைல் டேட்டாவான்னு தெரியல, கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளம் மாதிரி. அதுதான் பிரச்சனைங்கம்மா, என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால நல்லா வந்தாதானே அடுத்தது கேட்க முடியும், எல்லா அடியார்களுக்கும் உபயோகமா இருக்கும்ல. அதனாலதான் சொன்ன கொஞ்சம் நல்லா கேட்கல அப்படின்றது. சிவா இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா, சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாருமதி அம்மா நல்லா இருக்குமா? அம்மா இப்ப கிளியரா இருக்குங்க, கிளியரா இருக்குமா. சரிங்கம்மா, நன்றிம்மா. இப்ப இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இது மட்டும் இருக்கட்டும், ஆடியோ மட்டும் இருக்கட்டும், வீடியோ வேண்டாம். சரிங்க. அதாவது மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார். அதாவது இவர் காதல் தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். எத்தகைய காதல் தொண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தவர்கள் எல்லோரும் உய்யும்படியான ஒரு தொண்டு, உடம்பால செய்கின்ற தொண்டு. என்ன அப்படின்னா, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று உலகம் உய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தேவார திருப்பதிகங்களை அருளி செய்கின்றார். அப்படி உலக உயிர்களுக்கு நன்மை செய்கின்ற உடலால் செய்யக்கூடிய அந்த தொண்டு, அதுதான் மெய் விருத்தி. விருத்தினா தொழில், மெயினா உடம்பால் செய்யக்கூடிய தொழில். அந்த தொழில் மூலம் உலகத்திற்கே நன்மை பெருக்குமாறு செய்கின்றார். தன்னுடைய உள்ளத்து காதலோடு அதையும் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் செய்கின்றார். அப்படிப்பட்டவர் எங்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில். அதாவது ஆவியின் விருத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர்களுக்கு எல்லாம் உறுதி பயன் தரக்கூடியது. இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் செய்கின்ற அந்த வேள்விகள், சிவ பூஜைகள், அகம்படிமை தொண்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் உறுதி பயன் நல்கின்றது, தரக்கூடிய அந்த அருள் செய்கைகள்ல தான் அவங்க செய்யறாங்க. இந்த 6 தொழில் செய்பவர்கள், 6 தொழில் செய்வதனால கலியை நீக்குபவர்கள். கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேயன்னு சொல்லுவாங்க. இந்த களி அப்படின்ற துன்பம் இந்த உலகத்து மக்களை வாட்டாமல் இருப்பதற்காகவே அந்த 6 தொழிலும் செய்கின்றார்கள். அந்த வேள்வித்தியை மிக சிறப்பாக செய்கின்றவர்கள். அவ்வாறு ஆவியின் விருத்தியான உலக உயிர்கள், ஆவினா எல்லா உயிர்களுக்கும் விருத்தியான நன்மை தருகின்ற தொழிலை செய்கின்ற அந்தணர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் வீற்றிருக்கின்ற புலியூர் மன்றில், பெரும்பற்ற புலியூர் ஆகிய சிதம்பரத்திலே, திருமன்றில் ஆகிய அந்த சிதாகாச சபையிலே, திருச்சிற்றம்பலத்திலே சிவபெருமான் திருநடனம் புரிகின்றார். எப்படிப்பட்டவர் அவரு? காவியம் கண்டர், கருமையான அந்த கண்டத்தினை உடையவர். உயிர்களை காக்க வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால ஆலகால நஞ்சினை தான் உண்டு உயிர்களுக்கு அமுதத்தை தந்தவர். இல்லையே, நம்ம முதலே பார்த்தோம். கழற்றறிவார் நாயனார் புராணத்துல அவர் அந்த ஆலகால நஞ்சினை தான் உண்டு தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தாரு. மண்ணுலகத்தவர்களுக்கும் தர வேண்டும்ன்றதுக்காக தான் இங்க என்ன பண்ணாரு, அந்த திருநடன காட்சியை தந்து அந்த காட்சியை யாரெல்லாம் கண்ணால காண்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அமுதத்தினை இறைவன் தருகின்றான்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இறைவன் ஆடுகின்ற அந்த கூத்து தனிப்பெரும் கூத்து, அதை கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்ற கருத்தோடு என்ன பண்றாருன்னா, அந்த வாவிகள் சூழ்ந்த நீர்நிலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற தில்லை மூதூர், மூதூர்னா பழமையான ஊர், பழமையும் பெருமையும் நிறைந்த இந்த தில்லையாகிய சிதம்பரத்திற்கு வழி கொள்வான் வணங்கி போந்தார். வழி கொள்ள வேண்டும், அதாவது வருகின்றார், தில்லையை அணைகின்றார், இறைவனுடைய திருநடனத்தை கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 111வது பாடல். மாடு உல பதிகள் சென்று வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றி நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர் அணைந்து அணிவாயில் புக்கு சேடுயர் மாடம் நீடும் செழுந்திரு வீதி சார்ந்தார். எப்படிப்பட்ட அந்த தில்லையோட பெருமை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க பாருங்க.
மாடு உல பதிகள் சென்று வணங்கி போய், அதாவது விருதாச்சலத்திலேருந்து தில்லையம்பதிக்கு வருகின்ற வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள், அதுதான் மாடுனா பக்கங்களில் உள்ள சிவஸ்தலங்களை எல்லாம், பதிகைகள்லாம் இறைவன் வீட்டிருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டே போய், மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றி, உமையெண்ணையை ஒரு பாகம் கொண்டு விளங்குகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கடம்பூர் போற்றி. அதுனா நீடியனா நீடு எழுந்தருளி இருக்கும் அந்த திருத்தலத்துல ரொம்ப சிறப்புற்று இறைவன் வீற்றிருப்பார். நீடுனா நீண்ட காலம் அர்த்தம். நீண்ட காலம் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய மங்கை பாகராக விளங்கக்கூடிய சிவபெருமான் கடம்பூரில் வீற்றிருக்கின்றார். அந்த தலத்திற்கு சென்று இறைவனுடைய தரிசனத்தை பெற்று போற்றி வணங்கி நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர் அணைந்து. இந்த நிறைந்த ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தம் நிறைந்தன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஆனந்தத்தின் முழுமையாகிய சிவபெருமான், அது கொஞ்சம் கூட குறைவே இல்லாத அருள் வடிவினராகிய சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் இறைவன் அப்படி ஆனந்த நடராஜ மூர்த்தியாக தில்லையில இருக்கார் அப்படின்னு சொன்னா, அண்ட சராசரமும் சுவாமிக்குள்ளார அடக்கும். அவர் அப்படி இன்பத்தோடு இருந்தா, ஆனந்தத்தோடு இருந்தாதான் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கும். இப்ப எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்ற பெரும் கருணையினால் சிவபெருமான் என்ன பண்றாரு, எப்பொழுதும் அனவரதம் சொல்லுவாங்க, எப்போதும் ஆனந்த தாண்டவம் செய்தருளுகின்றார். நீங்க தீட்சித பெருமக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுதான் சொல்லுவாங்க. சுவாமியை குறிப்பிடும் பொழுது ஆனந்த நடராஜ மூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. சபாபதி அப்படின்னு சொல்லுவாங்க, சபாநாயகர் சொல்லுவாங்க. இப்ப அந்த ஆனந்த நடராஜ மூர்த்தி, அதுவும் நிறைந்த ஆனந்தம், கொஞ்சம் கூட குறைவே இல்லாத அந்த நிறைந்த ஆனந்தத்தை வழங்குகின்ற, தான் மட்டும் அந்த ஆனந்த திருநடனம் செய்யல, அதை வணங்குபவர்களுக்கும் தருகின்ற அந்த நிறைந்த ஆனந்த கூத்தர், ஆனந்தம் நிறைந்த கூத்த பெருமான், கூத்து ஆடுகின்ற சிவபெருமான், அவர் ஆடுகின்ற அந்த தில்லை மூதூர், முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தில்லை வன காடுகள் நிறைஞ்சி இருக்கிறதுனால தில்லை வனம் அப்படின்னு சொல்றோம். சிதம்பரத்துல பழமையும் பெருமையும் வாய்ந்த அந்த திருத்தலத்துக்கு சேர்கின்றார். அணிவாயில் புக்கு சேடு உயர் மாடம் நீடும் செழுந்திரு வீதி சார்ந்தார். இப்ப அந்த தலத்துக்கு வராரு, வந்து அழகிய திருவாயில் புக்கு, இந்த திருவாயிலுக்குள் நுழையிறாரு. அந்த திருவாயில நுழைந்து சேடு உயர் மாடம் நீடும் செழுந்திரு வீதி சார்ந்தார். அந்த வாயில் வழியாக உள்ளே புக்குனா புகுந்துன்னு அர்த்தம். புகுந்து சேடுனா பெருமை நிறைந்த உயர்ந்த மாடங்கள் கொண்டதாக விளங்குகின்ற அந்த வீதியினை சார்ந்தார். அதாவது மாடம்னா நிறைய மாடி வீடு எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களோட செழிப்பை காட்டுது. அது மாதிரி பெருமைகள் நிறைந்த உயர்ந்த மாடங்கள் விளங்குகின்ற அந்த செழுமையான திருவீதியினை சார்ந்தார். இந்த திருவீதி, தில்லையம்பலத்தோட திருவீதியோட பெருமை நமக்கு தெரியும். திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அந்த வீதியோட சிறப்பை நோக்கிதான் அவர் என்ன பண்றாரு, அங்க பிரதட்சணம், தன்னுடைய அங்கங்களால் புரண்டு வந்து திருவீதியை, தில்லையம்பதியின் திருவீதியை வலம் வந்து வணங்குவார். இந்த திருவீதியை பத்தி சொல்லும் பொழுது பெரிய புராணத்திலேயே திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த அருள் வரலாற்றுல சொல்லுவாங்க, மாதவங்கள் நல்கும் திருவீதி 4 தொழுது. திருஞான சம்பந்த பெருமானே வரும் பொழுது, கோயிலுக்குள்ளார நுழையும் பொழுது அந்த மாதவங்கள் நல்கும் திருவீதி 4 தொழுது. அப்ப அந்த திருவீதியை தொழுதாலே இறைவனை மட்டும் இல்ல, அந்த திருவீதி, அந்த 4 திருவீதிகள் இருக்கு இல்லையா, ஏன்னா இறைவன் ஆனந்த நடராஜ மூர்த்தியே பவனி வருகின்ற அந்த திருவீதி, அந்த திருவீதியை தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும்னா மாதவங்கள் நல்குமா. மாதவம்னா இறைவனை நோக்கி செய்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த மாதவங்கள் செய்கின்ற பலன் இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இறைவன் யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த தகுதி நமக்கு கிடைக்கணும். மாதவங்கள் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவீதியை தொழுதாலே நமக்கு கிடைக்கும்ன்றாங்க. தில்லையம்பதியின் திருவீதியை தொழுதால் அந்த மாதவங்கள் செய்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் மாதவங்கள் நல்கும் திருவீதி 4 தொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதவங்களை நல்குகின்ற திருவீதியை தொழுது கொண்டு செல்கின்றார். அந்த வாயில் சொன்னோம்ல, அதுவும் எப்படிப்பட்ட வாயில், இந்த அழகிய வாயில் புகுகின்றார். அதுக்கப்புறம் தான் வீதியை சார்ந்தார் சொல்றோம். அந்த வாயில் எப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா,
தேவர் குழாம் மல்கும் திருவாயில் வந்து இறைஞ்சி. தேவர்கள் எல்லாம் காத்து நிக்கிறாருங்களாம் எப்ப சுவாமியை தரிசிக்கிறதுக்காக உள்ளார போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்களுக்கு வந்து எளிதில் அனுமதி கிடைக்காது. நம்ம எப்ப நினைச்சா என்ன பண்ண முடியும், திரு தலத்திற்கு சென்று இறைவனை வணங்க முடியும். ஆனா தேவர்களுக்கு வந்து அனுமதி பெற்றுதான் உள்ளார போக முடியும். அதனால தேவர்கள் குழாம் அந்த கூட்டமே என்ன பண்ணான், திருவாயில்ல வந்து இறைஞ்சி, அது இறைஞ்சி வணங்கிட்டு கேட்கறாங்க உள்ளார சென்று சுவாமியை தரிசிக்கணும்னு. அவ்வாறு தேவர்கள் கூட்டம் நிறைந்து இருக்கின்ற அந்த திருவாயில், அத்தகைய திருவாயில் உள்ளார புகுந்து மாதவங்கள்லாம் நல்குகின்ற அந்த திருவீதியினை சார்ந்தார். அந்த திருவீதி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, பெருமை மிகுந்த அந்த மாடங்கள் மாடி வீடுகள்லாம் நிறைந்த திருவீதி இருக்கு. அங்கு சார்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். பொன் திரு வீதி தாழ்ந்து புண்ணிய விளைவாய் ஓங்கும் நற்திரு வாயில் நன்னி நரைமலி அலங்கல் மார்பர் மற்ற அதன் முன்பு மண்மேல் வணங்கி உள் புகுந்து பைம்பொன் சுற்று மாளிகை சூழ் வந்து தொழுது கை தலைமேல் கொள்வார். எப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன் திரு வீதி தாழ்ந்து, சிறப்பு பொருந்தி அந்த வீதி சொன்னோம் இல்லையா, மாதவங்கள்லாம் செய்கின்ற அந்த பெருமையினை நமக்கு தருகின்ற அந்த வீதியினை தாழ்ந்து புண்ணிய விளைவாய் ஓங்கும் நற்திரு வாயில் நன்னி. அதாவது உலக மக்கள் எல்லாம் செஞ்சிருக்கிற புண்ணியம் எவ்வாறு ஓங்கி இருக்கோ அது போல அந்த வாயில் விளங்கி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது நம்மளுடைய திருக்கைலாய மலை சொல்லும் போது சொல்லுவாங்க, அந்த வேதங்களும் எல்லா உலகத்து உயிர்களும் செய்த புண்ணியங்கள்லாம் ஒன்றா திரண்டா எப்படி இருக்குமோ அதுதான் கைலாய மலையம். இவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்ப வேதங்களும் எல்லா உலகங்களும் செய்த புண்ணியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து விளங்குவது போல் விளங்குகின்றது கைலாய மலைன்னு சொல்லுவாங்க. அது போலவே இந்த உலக உயிர்கள் எல்லாம் எந்த நல்ல உயிர்கள் நல்ல ஆன்மாக்கள் இருக்கோ அதெல்லாம் செஞ்ச அந்த புண்ணியம் அதை ஓங்கி இருக்கா, அதுதான் அந்த கோயிலோட திருவாயில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருவாயிலை நன்னி அதாவது அணுகி நரைமலி அலங்கல் மார்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான சொல்றாரு பாருங்க. அதாவது இங்க நரைமலி அலங்கல் மார்பர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நன்மை மிகு மாலை தாங்கியன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான வந்து இறைவன் தடுத்தாட்கொண்ட போது என்ன கோலம் கொண்டு இருந்தாரோ அந்த கோலத்தோடையே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சுவாமி வந்து ஆசைப்படுறாரு. அந்த கோலத்துல சுந்தரமூர்த்தி நாயனாரை பெருமானை காண வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருமணத்தப்ப, அதாவது அந்த அலங்கல் மார்பர் சொல்லும்போது தாமரை மலர்களால் ஆன மாலையை அணிந்திருப்பாங்க. அது பிராமணர்களுக்கு உரியது. இந்த இவர் ஆதிசைவர் இல்லையா, அப்ப வந்து எப்போதும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த தாமரை அழகிய அன்று மலர்ந்த தேன் நிறைந்த வாசனை மிகுந்த அந்த தாமரை மலர்களால் ஆன மாலையை அணிந்திருப்பார். அந்த திருக்கோலம் காண்பவர்களுக்கெல்லாம் என்ன பண்றோம், நன்மை தருகின்றது. எப்படி இறைவனுடைய திருக்கோலத்தை தரிசித்தாலோ நினைத்தாலோ பேரருள் கிடைக்குமோ அதே போல அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வடிவமும் நன்மை தருகின்ற வடிவம். அத்தகைய நன்மை தருகின்ற வடிவத்தினை கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அழகிய தாமரை மலர்களால் ஆன மாலையை சூட்டி இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் அந்த பெருமை மிகுந்த வீதியினையும் தேவர்கள் குழாம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தகைய திருவாயில் உலகத்து உயிர்கள் செய்த புண்ணியம் போன்று உயர்ந்து விளங்குகின்ற அந்த திருவாயிலையும் நன்னி அணைந்து உள்ளார போறாரு. மற்றும் அதன் முன்பு மண்மேல் வணங்கி, அதாவது இந்த திருவாயிலையும் வணங்குகின்றார். எப்படி வணங்குகின்றார்னா, அதன் முன்பு மண்மேல் வணங்கி, அதாவது பூமியில விழுந்து வணங்குகின்றார்கள். நிலமுறை விழுந்து வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம். அது போல பூமியின் மேல் மண்மேல் வணங்கி உள் புகுந்து பைம்பொன் சுற்று மாளிகை சூழ். இது உள்ளார போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, அந்த மாளிகைகள்லாம் இருக்கா, நிறைய தில்லைவாழ் அந்தணர்கள் வீட்டு இருக்கின்ற மாளிகைகள், அதெல்லாம் வந்து தூய பைம்பொன்னா தூய பொன்னாலான சுற்றி இருக்கின்ற அழகிய மாளிகைகள் இல்லையா. அதெல்லாம் தாண்டி வராரு. தாண்டி வந்து அதுக்கப்புறம் கோயில்கிட்ட நெருங்கின உடனே கை தலைமையில் கொள்வார். அப்ப அந்த பைம்பொல் மாளிகையை சூழ்ந்து வரும்போதும் தொழுகின்றார். பாருங்க அப்ப எப்படின்னா, தில்லைவாழ் அந்தணர்கள் வீட்டு இருக்கின்ற அந்த இடம் அதையுமே தொழுது வணங்குகின்றார். திருவீதியினை தொழுந்து வணங்குகின்றார், வாயிலை தொழுது வணங்குகின்றார். அடியார்கள் எல்லாம் வந்து
தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் வீற்றிருக்கின்ற அந்த மாளிகைகள் அதையும் சூழ்ந்து வந்து தொழுகின்றார். அதுக்கப்புறம் இப்ப கோயிலுக்குள்ளார போக போறாரு. அப்ப என்ன பண்றாரு? கைகளை இரண்டையும் தலைக்கு மேல கூப்பி வணங்கியபடியே செல்கின்றார். அத்தகைய அன்பும் பக்தியும் இல்லைங்களா? அப்ப கை தலைமேல் கொள்வா, தலைமேல கையை வச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? சுவாமியை தரிசிக்கிறவரையும் அந்த கையை எடுக்கல, அப்படியே போறாரு அந்த அருட்கோலத்தோடையே. 113வது பாடல். ஆடிய திருமுன்பு ஆன அம்போனின் கோபுரத்தின் ஊடு புக்கு இறஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில் நாடக செய்ய தாளை நல்லுற உள்நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ள கண்கள் நீர் நிறந்து பாய. அதாவது சுவாமி இப்ப வந்து கோயிலுக்குள்ளார போயிட்டாரு. ஆடிய திருமுன்பு ஆன அம்போனின் கோபுரத்தின், கோயிலுக்குள்ளார சிவபெருமான் திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு திருமுன்பு ஒரு கோபுரம் இருக்கு. அதாவது கொடிமரத்துக்கு அந்த வாயில் வழியாக வருகின்றார் நேராக. அப்ப அந்த சுவாமியுடைய திருமுன்பு இருக்கின்ற அந்த அழகிய பொன்னால் ஆன கோபுரம், அந்த உள் கோபுரம் ஊடு புக்குன்னு அதன் வழியாக உள்ளே புகுந்து இறஞ்சி வணங்கி கொண்டே செல்கின்றார். ஓங்கும் ஒளிவளர் கனக மன்றில் நாடக செய்ய தாளை. இப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓங்கும் ஒளிவளர் கனக மன்றில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தில்லையம்பதியை பத்தி சொல்லும் பொழுது, இந்த கோயில் புராணம், கோயில்னாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும். இந்த கோயில் புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஓங்கும் ஒளி வெளியே நின்று உலகு தொழ நடமாடும். அதாவது ஓங்கும் ஒளி, இந்த சிவபெருமானுடைய அந்த ஜோதி ஸ்வரூபமா சுவாமி இருக்கார் இல்லையா? அப்ப அந்த சச்சிதானந்த அருட்பிழம்பாக சுவாமி இருக்கிறாரு. அவர் வந்து ஓங்குகின்ற ஒளின்னு சொல்றாங்க. அது வெளியே நின்று, ஏன்னா எல்லா உயிர்கள் உள்ளத்திலயும் இருக்கு இல்லைங்களா? எல்லா உயிர்கள் உள்ளிருந்து உயிர்களை இயக்குகின்ற அந்த அந்த ஒளி வந்து இங்க வெளியில இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் உள்ளார இருக்கு, நம்ம பார்க்க முடியாது. அதை எப்படி எங்க இருக்கு, அதை எங்க பார்க்க முடியும்னா தில்லையில கண்ணால பார்க்க முடியும். அத்தகைய ஓங்கும் ஒளியானது வெளியே நின்று, உயிர்களுக்கு வெளியே நின்று உலகு தொழ நடமாடும். இந்த உலகங்கள் எல்லாம் போற்றும்படி நடனம் ஆடுகின்றது. ஒண்ணுமே இல்லைங்க, தில்லையம்பதியோட பத்தி ஒரு சிறப்பு செய்தி சொல்றாங்க. எல்லா உயிர்கள் இடத்திலையும் இறைவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நமக்கு உள்ளார இருக்கிறதுனால பார்க்க முடியாது. அதை கண்ணாரையும் கண்டு நம்ம வணங்கி அருள் பெறணும்ன்றதுக்காக சுவாமி என்ன பண்றாராம், உள்ள செய்கின்ற அந்த உயிர்களுக்கு உள்ள செய்கின்ற திருநடனத்தை நம்ம கண்ணார காணும்படி தில்லையில் ஆடுகின்றார் அப்படின்ட்டு கோயில் புராணம், சிதம்பர கோயிலுடைய புராணமே சொல்கின்றது. இப்ப அந்த ஓங்கும் ஒளி வெளியே நின்று நம்ம எல்லாம் காணும்படி வெளியே நின்று உலகு தொழ நடமாடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஓங்கும் ஒளியாகிய சிவபெருமான், அது ஒளி வளர், எப்போதும் வளர்கின்ற ஒளி. எந்த ஒரு ஒளியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆயுள் காலம் உண்டு. ஆனா இது வந்து என்ன இருக்கும், எல்லா ஒளிக்கும் மூலமாக விளங்குகின்றது, இதற்கு ஆயுள் கிடையாது. அப்ப எப்பொழுதும் பெருமை நிறைந்த அந்த பெருமைகள் குறையாமல் விளங்குகின்ற ஓங்கும் ஒளியாக விளங்குகின்ற சிவபெருமான் கனக மன்றில், தூய பொன்னால் ஆன திருமன்றில்னா அந்த திருச்சிற்றம்பலத்திலே, இந்த பொன்னம்பலத்திலே நாடக செய்யத்தாளை, நாடகம்னா திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் அப்படின்ற கருணையினால திருநடனம் புரிகின்றார். அத்தகைய செய்ய தாளை பாருங்க, சுவாமி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த திருவடி எப்படி ஆயிடுச்சா, ரொம்ப சிவந்து போச்சான். அது இல்லாம உமையண்ணன் என்ன பண்ணுவாங்களாம் இல்லையா, நம்ம பெரிய புராணத்திலே சொல்றாங்க, மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன. உமையன்னை வந்து அழகா பொறுமையா சுவாமியோட திருவடியை வந்து வருடி விடுறாங்களாம், ஊர்ஜித்து வணங்குறாங்களாம். அதனால இன்னும் சிவந்து போச்சான். அது போல செய்ய தாளை, அதாவது செம்மை அப்படின்ற முக்தி பேற்றினை தருகின்ற திருவடி, சிவந்த திருவடி. அத்தகைய திருவடியை கொண்டு சுவாமி என்ன பண்றார், திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். எங்க, இந்த கனகமன்றில், அதாவது பொன்னம்பலத்திலே ஓங்கு ஒளியாகிய சிவபெருமான் வளர்கூத்து, எப்போதும் குறைவில்லாத அந்த ஆனந்த கூத்தினை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அத்தகைய இறைவனுடைய திருவடியினை அணுகுகின்றார். நல்லூர உள்நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ளம் கண்கள் நீர் நிறந்து பரவ. அந்த காட்சியை கண்ட உடனே இவருக்கு என்ன அந்த எண்ணம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னூரன அணுக செல்கின்றார். அந்த
அந்த திருவடி கிட்ட போறாரு. போய் தரிசனம் பண்ண உடனே இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அணுக சென்று பார்த்த உடனே உள் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ளம். அந்த காட்சியை கண்ட உடனே உள்ளத்தில் அன்பு நிறைந்தது. அந்த காட்சி கண் வழியே சென்று உள்ளுக்குள்ள போய் என்ன ஆகுதான், அந்த காட்சி உள்ளார போன உடனே உள்ளம் முழுவதும் அன்பால நிறைந்து பெருகுகின்றது. அந்த அன்பு என்ன ஆகுதுன்னா மேலும் மேலும் பெருகி ஆனந்த கண்ணீரா வெளில வருதான். இல்லையா, உள்ளார இருக்கிற அன்பு எப்படி உள்ளார இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா கண்கள்ல இருந்து வழிகின்ற கண்ணீர் வழியா தெரியலாம். அப்ப அந்த இறைவனுடைய ஆனந்த கூத்தை பார்த்த உடனே மனசு நிறைவடைகின்றது. அன்பு பெருக அந்த பெருகிய அன்பு என்ன ஆகுது, கண்கள் வழி ஆனந்த கண்ணீராக நிறந்து பாயமாம். அதாவது உள் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ள. எப்போதும் இவருக்கு இறைவன் மேல அன்பு இருக்கு. அந்த அன்பானது ஆனந்தத்தினை கொடுக்கின்றது. அந்த ஆனந்த வெள்ளம் கண்கள்ல இருந்து வரிசையா, அதாவது நிறைனா என்ன அர்த்தம், நீர் நிறந்து பாயனா கண்ல இருந்து தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக விழாது அப்படி கண்ணிலிருந்து அருவியாக பொழிகின்றதாம். எதனாலனா உள்ளத்தில் எழுந்த அன்பு, அந்த அன்பினால எழுந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினால எழுந்த கண்ணீர். இந்த கண்ணீர் வந்து இடைவிடாது ஆனந்த வெள்ள கண்கள் நீர் நிறந்து பாய, நிறந்துனா வரிசையா விடாம கண்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்க. பாயனா அர்த்தம் கொஞ்சோண்டு இல்ல, அதிகமாக கண்கள் இருந்து கண்ணீர் பாய. அவ்வாறு இந்த சுவாமியை பார்த்த உடனே இவருக்கு உள்ளம் நிறைந்து அன்பு பெருகி கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 113வது பாடல்ல சொல்றாங்க. 114வது பாடல். பரவுவாய் புலரி காதல் படி திருப்படியை தாழ்ந்து பிறவுமை அங்கம் 5 8 வணங்கி வேட்கை உரனுறு திருக்கூத்து உள்ளம் ஆதர பெருகி நெஞ்சில் கரவிலாதவரை கண்ட நிறைவு தம் கருத்தில் கொள்ள. அதாவது இந்த காதல் படி, அதாவது இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படி கண்லேருந்து உணர்ச்சி பெருக்கால கண்கள் இருந்து கண்ணீர் பொழிகின்றது. இப்ப வந்து பேச்சே வரலையாம், நாக்கு பேசணும்னு நினைக்கிறாரு, அந்த உரைகள் வந்து தடுமாறுது. அந்த அளவுக்கு வந்து அன்பினோட வெளிப்பாடு மிகுதியா இருக்கு. அப்ப பரவு வாய் குளறி, பரவுனா இறைவனை போற்றுகின்ற வாய் குளறுது. காதல் படி திருப்படியை தாழ்ந்து, அதாவது பேரன்பு பொருந்த செய்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு. இதாவது இந்த காதல் படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் தில்லையில சென்று சிவபரம்பொருளை தரிசிச்சிருப்போம். அந்த அந்த சிற்றம்பல மேடை மேல ஏறுவோம் இல்லையா, ஏறினதுக்கு அப்புறம் சுவாமியை நோக்கி செல்கின்ற 5 படிகள் இருக்கும். அந்த படிகளை தான் சொல்றாங்க. அது வந்து என்னன்னா பேரன்பு பொருந்துகின்ற படிகள். ஏன்னா படிகள் அந்த அது வழியே ஏறிதான் போய் சுவாமியை தரிசிக்க முடியும். அதை பஞ்சாக்கர படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமசிவாய அப்படின்ற அந்த 5 எழுத்துக்களே 5 படிகளாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்களிற்று படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் யானை முகம் கொண்டதாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருப்படி, இந்த பேரன்பு பொருந்துகின்ற, அதான் காதல் படினா, காதல்னா பேரன்பு பொருந்துகின்ற அந்த படி, பஞ்சாட்சரம் படி இல்லையா, அதனால அந்த படியினை தாழ்ந்து அந்த படியையும் வணங்குற. பாருங்க, நம்ம போய் சுவாமி மட்டும் வணங்குறோம், எப்படி வணங்கணும்ன்ற முறை சொல்றாங்க. ஊருக்கு போன உடனே அந்த எல்லையை வணங்க வேண்டும், திரு வீதியை தொழ வேண்டும், கோபுரத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்படியை, சுவாமி சன்னிதானத்தோட திருப்படியை கூட வணங்க வேண்டும் அப்படின்றாங்க. வணங்கி திருப்படியை தாழ்ந்து விரவுமை அங்கம் 5. அந்த அன்பு வந்து விரவுத உடம்பெல்லாம் வந்து அன்பு விரவ அந்த மெய்யில் பொருந்தி இருக்கின்ற, அதாவது 5 அங்கம் 8 அங்கம் சொன்னா, இந்த உடம்பில் பொருந்தி இருக்கின்ற 5 அங்கங்களும் நிலத்தில் படும்படி விழுந்து வணங்கினா அதுதான் பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த உடம்பில் பொருந்தி இருக்கின்ற 8 அங்கங்களும் நிலத்தில் படுமாறு விழுந்து வணங்கினா அதுதான் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம். நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது பெண்கள் வந்து நெற்றி, 2 கைகள், அப்புறம் ஒரு முழந்தாள், இது 5 உறுப்புகளும் தரையில படும்படி விழுந்து வணங்கணும். அது போல ஆண்கள் 8 வந்து உறுப்புகள் தரையில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், அதாவது உடம்புல இருக்கின்ற அந்த மெய்யில இருக்கின்ற அங்கங்கள் அதெல்லாம் நிலத்தில் படியுமாறு வணங்கி வேட்கை உரனுறு திருக்கூத்து உள்ளம், அந்த திருக்கூத்தை தரிசிக்கிறாரு. அந்த உரன்னா திண்மை, வேட்கைனா பேரன்பு, அன்பு வந்து அதிகமான அதுதான் வேட்கை ஆகும். அந்த பேரன்பு திண்மையா இருக்கு. அதுதான் அடியார் பெருமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இதுதான், அந்த அன்புல உறுதியா இருப்பாங்க. எப்பொழுதும் அந்த அன்பு நிலையானதா இருக்கும், மேன்மேலும் பெருகும், குறையாதது.
அது போல என்ன பண்றாங்கன்னா அந்த பேர் அன்பானது அது உரநூறுனா திண்மையோடு அவருக்கு இருக்கு. அந்த அன்போடயே அவர் என்ன பண்றாருன்னா திருக்கூத்து, ஒப்பில்லாத திருநடனம் இல்லையா, எப்பேற்பட்ட திருக்கூத்து. உயிர்கள் எல்லாம் ஒரு கல் போல ஆணவ மலத்தில் கட்டுண்டு அப்படி இருக்கிறோம், தன்னுடைய இருப்பே தெரியாம இருக்கும் பொழுது உயிர்கள் பேரின்பம் பெற்று உய்யணும் அப்படின்ற பெருங்கருணையினால சுவாமி என்ன பண்றார், எப்போதும் திருநடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். இல்ல அந்த திருநடனம் ஆடிட்டே இருக்கிறதுனாலதான் உயிர்கள் எல்லாம் என்ன ஆகுது, அந்த ஆணவ அந்த அந்த கட்டிலேருந்து வெளிவந்து பிறப்பு இறப்புக்கெல்லாம் உட்பட்டு அந்த ஆணவ மலத்தை வெளியே செய்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இறைவன் திருவடியை அடைகின்றன. அது அப்போ இறைவன் எப்போதும் அந்த திருநடனத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். அவங்களுக்கு அது உண்மை தெரியும். அதனால கருணையோடு இறைவனுடைய கருணைக்குரிய அந்த திருக்கூத்தினை கண்டு அந்த திண்மையோட அன்பால வணங்கி உள்ளம் ஆர்தர பெருகிய நெஞ்சில் கரவு இல்லாதவரை கண்ட நிறைவு தம் கருத்தில் கொள்ள. அந்த உரனுரு திருக்கூத்து உள்ளம் ஆர்தர பெருகி, அந்த திருக்கூத்தை உள்ளத்தில் நிறையுது. எதுக்காக அவர் வந்தாருன்னா அந்த திருக்கூத்தை கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா இங்கே அந்த காட்சியை இவர் மெய்யுணர்விலே பெறுகின்றார். அதுதான் இப்ப கோயிலுக்கு போகும்போது நம்ம கண்ணார கண்டு செல்லக்கூடாது. அப்போ ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், மனசை ஒருநிலைப்படுத்தி மற்ற எந்த ஒரு நினைப்பும் இல்லாம இறைவன் திருவடியில மட்டுமே நினைப்பை செலுத்தி வணங்க வேண்டும். மெய் உணர்வு, அந்த பக்தி உணர்வு நமக்கு தோன்றும்படி வணங்க வேண்டும். ஒவ்வொரு கோயிலுக்கு போனா அதுதான் செய்யணும். முக்கியமா எந்த ஒரு பேச்சு பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. இப்ப நம்ம சிந்தை முழுவதும் இறைவன் திருவடியை வணங்க வேண்டும், அது இறைவனை சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட வணங்கணும். அந்த மெய் உணர்வோடு வணங்குகின்றார். அதுதான் உள்ளம் ஆர்தர பெருகின்னா. அப்ப வேட்கை உரநூறுனா அந்த வேட்கை பெருகிய அன்பு, அது திண்மையோட இருக்காரு. அந்த அன்போட இவர் என்ன பண்றாருன்னா திருக்கூத்தை வணங்குகின்றார். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவரோட மெய் உணர்வுல அந்த திருக்காட்சி நிறைகின்றது, நிறைந்து மென்மேலும் பெருகுகின்றது. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த காட்சி அவருக்குள்ளார நெருங்கி உள்ளார முழுவதும் நிறைந்து மேன்மேலும் இன்பத்தை பெருக்குகின்றது. அவ்வாறு மெய்யுணர்வுல சுவாமியை நிறைச்சுக்கிட்டாரு. அவர் நிறைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா கரவு இல்லாதவரை கண்ட நிறைவு தம் கருத்தில் கொள்ள. கரவுனா மறைத்தல் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன ஆகுது, ஏன் சுவாமி இங்க கரவில்லாதவர் அப்படின்னு சொன்னா இறைவன் ஆனந்த நடராஜ மூர்த்தி, தரிசிக்கிற எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. அது நம்மளுடைய தகுதிக்கேற்ப அன்பிற்கேற்பதான் அந்த அருள் தரிசனம் கிடைக்குது. ஒப்பில்லாத அன்போடு இவர் வணங்குகின்றார், மெய்யுணர்வில் இறைவனை நிறைக்கின்றார். அதனால கரவு இல்லாதவர்னா என்ன அர்த்தம், இறைவன் தன்னை மறைக்காமல் முழுவதுமாக அந்த ஆனந்த நடராஜ மூர்த்தி அந்த ஆனந்த வெள்ளத்தை அருளினை இவருக்கு வழங்குகின்றார். அதுதான் சொல்றாங்க கரவு இல்லாதவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு ஆனந்தத்தையும் இவர் உள்ளத்தில் நிறையும்படி இறைவன் அருள் செய்கின்றார். ஏன்னா ஆனந்த வடிவா இருக்கிற சுவாமி கரவு இல்லாதவர், தன்னை மறைக்காமல் அந்த ஆனந்தத்தை இவருக்கு அருள் செய்கின்றார். அந்த கண்ட நிறைவு தம் கருத்தில் கொள்ள. சுவாமியை கண்ட சொல்லுவல கோயிலுக்கு போனா ஒரு நிறைவா இருக்குன்னு, அந்த முழு நிறைவையும் இறைவன் இவருக்கு அருளுகின்றார். இதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப என்ன இதோட அர்த்தம் அப்படின்னா சுவாமியை கண்ட உடனே எல்லையில்லாத அன்பு பெருக கண்ணீர் சொரிய வணங்குகின்றார். அந்த காட்சியை உற்று நோக்குகின்றார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மெய் உணர்வில் அந்த காட்சி நிறைந்து பேரின்பத்தை தருகின்றது. இறைவன் அருளாகிய பேரின்பத்தை இவருக்கு தருகின்றது. இறைவன் தன்னுடைய அருளை கொஞ்சம் கூட மறைக்காம இவருக்கு வெளிப்படுத்தி அருளினார் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்தது இந்த தில்லையில இந்த 115வது பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 115வது பாடல் வடித்து ஆடும் அடிமைகண் என்றெடுத்து மண்ணுயிர்கட்கு அருளும் ஆற்றால் அடுத்தாற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம் தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு எனும் கலிப்பால் நயந்து பாடி. அதாவது மடித்தாடும் அடிமைக்கண் என்று எடுத்து இவ்வாறு சுவாமியை பார்த்த உடனே கண்கள் இருந்து நீர் பொழிகின்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த திருக்காட்சியை மெய்யுணர்வில் நிறைத்து கொள்கின்றார். கரவில்லாத இறைவன் உள்ளத்தில் நிறைவு தருகின்றார். அந்த நிறைவோட இவர் மடித்து ஆடும் அடிமைக்கண். ஆனா சுவாமி அந்த தூக்கிய திருவடி மடிச்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த திருவடி மடித்து இருக்கும். அதுதான் போற்றி சொல்றாரு.
மடித்து ஆடும் திருவடியை, தூக்கிய திருவடியை தந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்ற இறைவன். அப்படி ஆரம்பிச்சு என்று எடுத்து மண்ணுயிர்கட்கு அருளும் ஆற்றாள். யாரெல்லாம் அந்த பதியத்தை படித்து உய்த்து உணர்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பேரருள் கிடைக்கும். அதான் அருளும் ஆற்றாள். மண்ணுயிர்கட்கு அருளும் ஆற்றாள். மண்ணுயிர்கள் எல்லாம் இதை படிச்சு இறைவன் திருவருள் பெற வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால இந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். அடுத்து ஆற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அருள் வரிமா. இது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து ஆற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம். அதாவது அடுத்த ஆற்று செய்யும் அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் திருவடிக்கு அன்பு பூண்டவர்கள், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவங்க வழுவி சில காரணங்களால சில நேரங்கள்ல வழுவி அந்த அந்த சிவ நன்னெறியை விட்டு விலகுனாலும் அடியார்கள் இல்லையா, அப்ப சுவாமி என்ன பண்ணுவாரு, அவங்களை விட்டுற மாட்டாராம். விடாமல் என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு அருள் செய்வார். ஏன்னா விட்டுட்டாருன்னா என்ன ஆயிடும், அவர் கொடிய நரகு அணையும், அவங்களை சேரும். ஆனா அடியார்களை இறைவனை வணங்குபவர்களை அவர் கொடிய நரகத்துல சுவாமி விட மாட்டார். அதனால தன்னையே சரணடைந்த சார்கின்ற அடியவர்களை காப்பார். அதுதான் சொல்றாங்க. அடுத்த ஆற்று நன்னெறிக்கண், இறைவனை வணங்குகின்ற நன்னெறிக்கண் நின்றார்கள். அதுல நிற்கிறவங்க வழுவி, ஏன்னா மனுஷ பிறவி எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால மயக்கம் பொருந்தியது அவங்க அந்த நல்ல நெறியிலேந்து, சுவாமியை வணங்குற நெறியிலேந்து வழுவி நரகு அணையா வண்ணம். வழுவினதால நரகு போகாம சுவாமி என்ன பண்ணுவாராம், காப்பாத்துவாராம். நம்ம தில்லை சிற்றம்பலத்துல இருக்கிற இறைவன். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே சொல்லலாம் இல்லைங்களா. சுவாமிக்கு தொண்டு திருக்கைலாயத்துல செஞ்சிட்டு இருக்காரு. அவரை இங்க குற்றம் அணுகுமா, ஆனாலும் என்ன சொல்றாரு, அணிந்திதை கமலினின்ற 2 பெண்களை பார்த்து அவர் ஆசைப்பட்டவனே சுவாமி என்ன சொல்றாரு, நீ மண்ணில் மேல் பிறந்து அவளை திருமணம் செய்து கொண்டு காதல் இன்பம் கலந்து இங்க அணைவாய் சொல்லும் பொழுது இவரே என்ன கேட்கிறாரு, இந்த மண்ணுலகத்துல மயக்கம் பொருந்தியது இந்த மானுட பிறவி, அது எடுத்து மயங்கும், நான் அப்படி மயங்குனாலும் நீங்க என்ன பண்ணணும், தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஏன்னா இந்த மனுஷ பிறவியே ஒரு மாயை பொருந்தியது. அப்ப சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னே, இப்ப அது அந்த பெரிய புராணம் பாடல் தெரியும் இல்லையா, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. மையல் மானுட வாழ்க்கையே மையல் நிறைந்தது, மயக்கம் நிறைந்தது. அதுல நான் புகுந்து மயங்கி எது சரி எது தவறுன்னு தெரியாம மயங்கி நிற்கும் பொழுது ஐயனை தடுத்து ஆண்டு அருள் செய், தப்பா போகாம நீ என்னை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் கேட்கிறார் இல்லையா. அந்த பேர் எல்லாருக்கும் கிடைக்குதான். இவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த மடித்தாடும் அடிமைக்கண் அந்த பதிகத்தோட பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒரு பேரருள் கொடுக்குது. என்னன்னா, இறைவனை வணங்குகின்ற அடியார்கள் இந்த பதிகத்தை வணங்கும் பொழுது போற்றி, இறைவனை வணங்கும் போது பதிகத்தை உணர்ந்து ஓதும் பொழுது அவர்கள் அந்த நன்னெறியிலிருந்து தவற மாட்டாங்க. தவறி போனாலும் அவர்களுக்கு நரகம் அணையா வண்ணம் இறைவன் ஆட்கொண்டு அருள் செய்வான் அப்படின்ற ஒப்பில்லாத கருத்துடைய பதிகத்தை அவர் பாட்டி வருகின்றார். இப்ப திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே இதை பார்க்கலாம் இல்லைங்களா. அவர் சமண சைவ சமயத்துல பிறந்திருந்தாலும் சமண சமயத்தை சில காலம் சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலை. அப்ப அவங்க தமக்கையார் ஆகிய திலகவதியார் சுவாமிக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள். தம்பி இது மாதிரி பரசமயத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி சொல்லுவாங்க, முன்னமே முனியாகி இருந்து தவம் செய்து என்னை, அதாவது என்னன்னா முற்பிறவியிலேயே திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அடியவன் ஆகணும் அப்படின்னு தவத்தை மேற்கொள்கின்றார். ஆனா சிறு இறை வழுன்றாங்க, ரொம்ப ரொம்ப சிறிய அளவுல அந்த தவத்துல தவறு நேர்ந்ததாலதான் வேற ஒரு சமண சமயம், வேற சமயத்துக்கு போயிட்டாரு, வேற ஒரு மதத்தை சார்ந்து விட்டார். கவலைப்படாத, அந்த வழு நீக்கிருச்சு, இனி என்ன பண்ண, சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் சுவாமி சொல்லுவாங்க. அப்ப என்ன அவரு சமண மதத்திலேயே இருந்துட்டாருன்னா அவருக்கு என்ன ஆயிருக்காது, சைவ சமயம் அந்த நெறிய சார்ந்திருக்க மாட்டா, நமக்கு பதியங்கள் கிடைச்சிருக்காது, நன்னெறியே கிடைச்சிருக்காது. ஆனா சுவாமி என்ன பண்றாரு, வழுவி வேற ஒரு அடியார்கள் வேற ஒரு தவறான நெறிக்கு போனாலும் திருப்பி என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு அருள் தந்து இந்த குற்றங்களை நீக்கி அவர்களை நரகு அணையாத வண்ணம் தன்னோட திருவடியில சேர்த்துப்பாரு, தொண்டுக்கு திருப்பி அழைச்சிப்பாரு. அதுதான் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் நின்ற சீர் நெடுமாற நாயனார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மங்கையர் கரசியார்
பாண்டிமா தேவியார் ஆகிய மங்கையர்க்கரசியார், குலச்சிறை நாயனார், அதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார். இதுல வந்து நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் வந்து அங்க சமண மதம் பெருகி இருக்க சமணர்களுடைய துர்போதனைகள் எல்லாம் கேட்டு அவங்க செய்யற மாயங்கள், கண்ணுக்கு அது மாயங்கள் தெரியாம ஒரு நிகழ்த்துகின்ற அந்த வித்தைகள் எல்லாம் பார்த்து என்ன பண்றாரு, சமண சமயம் தான் மெய் சமயம் நினைச்சு என்ன பண்றாரு, சமண சமயத்தை தழுவுறாரு. அதனால இறைவன் திருவருளால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா கொடிய வெப்புநோய் அவருக்கு ஏற்பட்டுச்சு. திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றாருன்னா அதை நீக்கி சைவத்திலே அவரை சார்பித்தார் பார்த்தோம். அப்ப அதுதான் அந்த நன்னெறியை விட்டு அவங்க வேற நெறியில விலகி சென்றாலும் அடியார்கள் ஏற்கனவே அன்பு வச்ச காரணத்தால சுவாமி என்ன பண்ணுவாராம், அப்படியே விட்டுறாம அவர்களை திருப்பியும் ஆட்கொண்டு தன்னுடைய திருவடியை தந்து அருள்வார். ஏன்னா அவங்க அப்படியே விட்டுட்டாருன்னா கொடிய நரகு அவர்களை அடையும். அவ்வாறு அணையா வண்ணம் திருவடிக்கே அருள் தருவார். அத்தகைய பெருமைக்குரியவர் புலியூர் சிற்றம்பலத்திலே விட்டிருக்கின்ற பெருமான் அப்படின்ற கருத்தோட அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். இவ்வாறு வந்து அணையா வண்ணம் வழுவி, அதாவது அடுத்தாற்று நன்னெறிக்கண், இறைவனுக்கே தொண்டு செய்கின்ற நன்னெறி, அதுதான் அந்த நன்னெறி, அதுல வந்து நிற்கின்றவர்கள் வழுவி அதை விட்டு தவறி நரகு அணையா வண்ணம், கொடிய நரகத்தில் வீழாத வண்ணம் தடுப்பு ஆணையை தடுக்கின்றவன் நம்முடைய சிவபெருமான். அத்தகைய இறைவனை என்ன பண்ணார்னா பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து, அத்தகைய இறைவனை சிவபரம்பொருளை பேரூரில் காண்கின்றார் இல்லையா. பார்த்தோம் நம்ம பேரூர்ல சிவலிங்க பெருமானை தரிசிக்கும் பொழுது தில்லையில கூத்தாடுகின்ற காட்சியை இறைவனுக்கு காட்டுகின்றார். பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து இந்த பதிகத்துல என்ன சொல்றாருன்னா பேரூர்ல சுவாமி நடன காட்சி தரார் இல்லையா, அதை இங்கு பதிவு செய்கின்றார். இந்த பதிகத்துல இது மாதிரி அடியார்கள் வழுவி சிவநெறியிலிருந்து வழுவி நரகு செல்லாத வண்ணம் காக்கின்ற இறைவன் பேரூரில் தனக்கு தரிசனம் தந்தான், திருக்கூத்தாகிய தரிசனத்தை தந்தான் அப்படின்ற நிலையை சிறப்பித்து இந்த பதிகத்தில் பாடி எழுதுகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் இங்கே தனி கூத்து என்றும் நடிப்பானை சொன்ன போது எப்போதும் அந்த ஒப்பில்லாத தனி பெரும் கூத்தினை நடத்துகின்ற இறைவன், நடிப்பானை ஆடுகின்றவனை நாம் மனவே பெற்றவாறு எனும் கழிப்பால். இன்னும் அதிசயம் பாருங்க, அதாவது என்னன்னா இறைவனை இவர் வந்து முழுவதுமாக இறைவன் அவர்களை பெற்று விட்டார், அதனால திருப்பியும் இவர் வழுவி நன்னெறியை விட்டு போக மாட்டாரு அப்படின்ற பெரும் கருத்து. இது சொல்றாரு, இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா, உண்மையா நம்மளும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதோட பதிகத்தோட பலன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வணங்கி இறைவனை வணங்கும் போது என்ன ஆகுது, நம்மளும் என்ன பண்ண மாட்டோம், மயக்கம் புருந்தி இந்த மனுஷ பிறவி எடுத்திருந்தாலும் இறைவன் நம்மள இந்த வழியை விட்டு போக விட மாட்டார். அவரோட திருவடிக்கே பணி செய்கின்ற இந்த தொண்டிலேயே தான் நம்மளை வச்சிருப்பார். அத்தகைய சிறப்பு பொருந்திய பதியம். அப்ப நாம் மனமே பெற்றவாறு என்னும் கழிப்பார். நம்ம என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், மனமே இறைவனை நாம் பெற்று விட்டோம். இறைவனை வந்து அந்த தரிசனம் கிடைச்சிச்சுல, இவர் உள்ளம் நிறைஞ்சு அந்த தரிசனம் கிடைச்சிருச்சு. அதனால இனி நமக்கு இந்த நல்நீரை விட்டு நழுவி போகாம சுவாமி காப்பாரு. என்ன ஒரு பெரிய அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம், இது கிடைக்க நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்னும் கழிப்பால். கழிப்புனா எல்லை இல்லாத இறை ஆனந்தம், அந்த இறை பக்தியினால எழுகின்ற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தால் நயந்து பாடி விருப்பத்தோடு சுவாமியை பாடுகின்றார். இவ்வாறு நன்னெறின்றது பாருங்க, அவருக்கு மட்டும் இல்ல, அவர் அணுக்க தொண்டர், எப்படி இருந்தாலும் இறைவன் அவரை விட போறது இல்லை. ஆனா உயிர்கள் யாவும் அந்த சிவநெறியிலிருந்து தவறாமல், தவறினாலும் இறைவனால் திருப்பியும் பழையபடி அவர் திருவடிக்கே ஆட்கொள்கின்ற அந்த நன்னெறியை பயக்கின்ற அந்த பதிகத்தை வந்து பாடி இறைவனை வணங்குகின்றார் சொல்லிட்டு, இதுல வந்து தில்லையம்பதியோட பெருமை ஒரு சிலர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா வந்து ஒரு 4 நாள் தொடர்ச்சியா சொன்னா கூட, 4 வகுப்புகள் சொன்னா கூட தில்லையம்பதியோட பெருமை முழுவதும் சொல்ல முடியாது, அத்தகைய பெருமைக்குரியது. அதனால தில்லையம்பதியோட பெருமையை கொஞ்சம் பார்த்துட்டு, அடியார் பெருமக்கள் எல்லாரும் வந்து எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமை நம்மளே பார்த்தோம். இது வந்து 2வது முறை தான் வருகின்றார். முதல் முறை வரும்போது எப்படி தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற புலன்கள்லாம் வேலை செய்யக்கூடாது, காது என்ன யார் என்ன பேசினாலும் கேட்கக்கூடாது, மூக்கு வாசனை நுகரக்கூடாது, எந்த பேச்சும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, சுத்தி என்ன நிகழ்வுது அப்படியே மறந்துட்டு இந்த கண்கள் இறைவனையே அப்படி அந்த திருக்கோல காட்சி, திருநடன காட்சியை கண்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே போல குணங்கள், மற்ற அந்த 3 குணங்கள்ல வந்து எல்லாம் ஆஃப் ஆகி என்ன பண்ணணும், எல்லாம் சாத்வீக குணம் மட்டுமே நிறைந்து இருக்கணும். அதே போல அந்த காரணங்கள் மற்றதெல்லாம்
செயல்படாம எல்லாம் வந்து சிந்தையில ஒன்றி இருக்கணும். அந்த சிந்தையை சிவன் பாலே வைக்க வேண்டும். இவ்வாறு வைத்து அந்த சுவாமியை தரிசிக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒப்பில்லாத பேரின்பத்தில் மலர்ந்தார் சொல்லுவோம் இல்லையா, இந்த பேரின்பத்தில் திளைத்து மனம் மகிழ்ந்தார் மலர்ந்தார்னு. அது போன்ற தரிசனத்தை அவர் கிடைச்சது. அது போல மற்ற அடியார் பெருமக்கள் எப்படி நமக்கு திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் வந்து வணங்கும் போது சுவாமி எப்படி இருக்கும், அவரோட திருக்கை, அந்த அருள்கின்ற அபய கை, அபயத்தை காட்டுற கை எப்படி இருக்கும்னா, எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்கறது போல இருக்கா அவருக்கு. அப்படி தெரிஞ்சுதான் இவ்வளவு ஒரு இது பாருங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, எப்பப்பா வந்த, நல்லா இருக்கியா, சேமமான்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் வரும்போது எப்படி இருந்துச்சா, சுவாமி அப்படியே அந்த அபயகரம் என்று வந்தா என்னும் திருக்குறிப்போடு அவருக்கு அந்த காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போல அடியார் பெருமக்களுக்கு இன்னும் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இப்ப தில்லையம்பதியோட பெருமையை வந்து ஒரு சில மணித்துறைகள் வந்து சிந்திப்போம். இதுல ஒரு சிலது வந்து எல்லாரும் தெரிஞ்சது, ஒரு சிலது அதி ரகசியமானது, சூட்சமமானது. அது இறைவன் திருவுருளால எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக சொல்றேன். சுவாமிய வந்து விஸ்வேஸ்வராய நமக, அந்த சஹஸ்ரநாமம் சொல்லுவோம் சிவபெருமான, அதுல வந்து விஸ்வேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விராட் புருஷன் நமக்கு தெரியும், அந்த விராட் புருஷனுடைய அப்படி விராட் புருஷனாக விளங்குவதும் சிவபெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த விராட் புருஷன் இருக்காரு, அவருடைய ஹிருதய மத்தியில் தான் வந்து இந்த சிதம்பரம் ஸ்தலம் இருக்கு அப்படின்னு சொல்றது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த விராட் விஸ்வன் அப்படின்ற விராட் புருஷனுடைய ஹிருதய மத்தியில், ஹிருதயத்தோட சென்டர்ல, அந்த அந்த ஹிருதயத்தோட மத்தியில தான் தில்லை சிதம்பரம் தலம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேதத்துல அருள் குறிப்பு இருக்கு. இந்த திருத்தலத்தை யார் கட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவர், அது யோகத்துக்கெல்லாம் தலைவராகி அந்த யோக நெறியையே வகுத்த பதஞ்சலி முனிவர் இருக்கார் இல்லையா, இந்த பதஞ்சலி முனிவர் தான் விஸ்வகர்மாட்ட சொல்றார் சூட்சமம், இதெல்லாம் இப்படி அமைக்கணும், இந்த வகையில அமைக்கணும்னு அவர் சொல்ல, அதன்படியே விஸ்வகர்மா வந்து இந்த ஆலயத்தை அமைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம திருவாரூர் ஆலயத்தை பத்தியும் நம்ம ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. கைலாசபதி ஆகிய சிவபெருமான் வந்து தியாகராஜ பெருமானாக திருவாரூர்ல இருக்கும்போது அங்க விஸ்வகர்மா வாழ்ச்சிதான் சொல்வாரு, என்னென்ன அமைக்கணும், அந்த திருவாரூர் நகரத்தை எப்படி திருவாரூர் நகரமே இங்க வந்து தில்லையம்ப கோயில தான் வந்து விஸ்வகர்மா செஞ்சிருக்காரு. அங்க திருவாரூர் நகரத்தையே சுவாமி வந்து எப்படி நிர்மாணிக்கணும்னு சொல்லுவாரு. அது போல அவங்க ஒரு காடா இருந்ததை விஸ்வகர்மா திருவாரூர்ல அப்படி என்ன பண்ணுவாருன்னா, சுவாமி சொல்லியபடியே மந்திரங்கள் உரைத்து என்ன பண்ணுவாருன்னா, பூமியிலிருந்து அந்த திருவாரூரை எழச் செய்வார். அது பிருத்வி சேத்திரம் இல்லையா, பூமியிலேருந்து எழச் செய்வார். அதே விஸ்வகர்மா தான் என்ன பண்றாரு அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் அவரு சொன்ன அந்த வழியே இந்த திருத்தலத்தை அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷம் சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கும், மகா அபிஷேகம். நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம் நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 முறை நடந்துட்டு இருக்கு, அப்பதான் அபிஷேகம் காண்கின்றார் சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. நம்ம அது எப்படி கணக்குனா, ஒரு நாளைக்கு 6 முறை செய்யணும், அதுதான் வந்து சிறப்பு. 6 அபிஷேகம் 6 முறை வந்து சுவாமிக்கு பூஜை செய்யணும். அது வந்து ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றது தேவ கணக்குல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வருஷம்ன்றது அவங்களுக்கு ஒரு நாள். அதனால ஒரு வருஷத்துல செய்கின்ற அந்த 6 அபிஷேகங்களும் சுவாமிக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் செய்வது போல. இது ஏன் 2 தடவை வந்து நம்ம ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சு செய்யறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆயிரங்கால் மண்டபத்துல வந்து 2 முறை, அதுதான் நம்ம அந்த தரிசனம் நடராஜர் அபிஷேகம் சிறப்பா சொல்றோம். அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, மார்கழி மாசத்துல இப்ப நடக்க போகுது. அடுத்தது ஆணி திருமஞ்சனம், இது 2ம் நடக்குது. ஏன் அந்த 2 மாசத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவ கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு காலம் வந்து விடியறது வந்து மார்கழி மாசமா, அதே போல பிரதோஷ காலம் அந்த பகல் ஆரம்பிக்கிற நேரம் வந்து விடியற் காலம், அதனால மார்கழி மாசத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஒரு நாள் முடிகிற நேரம் பிரதோஷ காலம், அதனால அது ஆணி மாசத்துல நடத்துறாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல இருந்து வந்து இரவு, அவங்க தேவர்களுக்கு வந்து தை மாசத்துல இருந்து ஆணி வரையும் தான் வந்து அவங்களுக்கு வந்து பகல் காலம், மற்ற 6 மாதங்களும் இரவு காலம். அதனால மார்கழி மாசம் வந்து விடிய காலம்புறம் போலவும் அதனால அங்க வந்து அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. அடுத்தது வந்து ஆணி மாசம் பிரதோஷ காலம் போல,
அதனால அங்க வந்து நடத்தப்படுகின்றது இந்த அபிஷேகம். இதுல வந்து ரொம்ப சிறப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூட்சும ரகசியம் சொல்றாங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சு அபிஷேகம் நடக்கின்றது, எதற்காக ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது 1000 இதழ் உள்ள கமலம் எல்லா உயிர்கள்லயும் இருக்கு. அதுதான் நம்ம மூளை. நம்ம மூளையை பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா, நிறைய வந்து பிளவுகள்லாம் இருக்கும். அதான் 1000 இதழ் கொண்ட தாமரையாக விளங்குகின்றது நம்ம ஒவ்வொரு உடம்புல இருக்கிற மூளை. நம்ம மூளை வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்படியே சிதம்பரத்துல இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தை ஒத்தது. அந்த மண்டபம் எப்படி இருக்கோ அதே போலதான் நம்மளோட மூளை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விராட் புருஷன், அந்த விராட் புருஷன் சொல்றோம் இல்லையா, அவனுடைய அந்த மூளை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆயிரங்கால் மண்டபம். அந்த மூளையில வந்து ஒரு அமுத தாரணை, அதாவது ஒரு அமுதம் சுரக்கும் இல்லையா, அதுதான் வந்து சிவகங்கை தீர்த்தமா. இந்த சிவகங்கை தீர்த்தம் தான் வந்து சந்திர புஷ்கரணி, அமிர்தவாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம உயிர்கள் இருக்கும், நம்ம ஒரு ஆன்மான்னு இருக்குன்னா அந்த உயிர் உடம்புல எங்க வேணா உலாவும், ஆனா அறிவு எங்க இருக்குன்னா நம்ம மூளையில தான் இருக்கும். அதாவது ஆயிரங்கால் மண்டபத்துலதான் இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல அறிவு விளங்குகின்ற ஆயிரங்கால் மண்டபத்துல அந்த சிறப்பா விசேஷம் செய்யப்படுவது சிறப்புன்றதுனால 2 காலத்திலையும் ஆயிரங்கால் மண்டபத்துல சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்கின்றார்கள். விளக்கமா சொல்றாரு, இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், திருப்பியும் சொல்றேன். அதாவது அறிவு அப்படின்றது மூளையில தான் இருக்கும். உயிர்ன்றது உடம்புல எங்க வேணா இருக்கலாம், ஆனா அறிவு மூளையில தான் விளங்கும். இப்ப மூளைன்றது விராட் புருஷனுடைய மூளைன்றது ஆயிரங்கால் மண்டபம். அதனாலதான் அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறப்பா விளக்கம் பெறணும் அப்படின்றதுக்காக நடராஜ பெருமானுக்கு ஒரு நாளோட ஆரம்பத்திலையும் ஒரு நாளோட முடிவிலையும், பகல் காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த பகல் காலம் முடியும் பொழுதும் சிறப்பாக வந்து அங்க அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது அப்படின்றாங்க. இப்போ வந்து அந்த திருத்தலத்துக்கு உள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சுவாமி வீட்டுக்கு கற்ப கிரகத்துல அந்த 5 படிகள் நம்ம முதலே சொன்னோம். அந்த 5 படிகளும் பஞ்சாட்சர படிகள் சொல்லுவாங்க. 5 எழுத்துக்களை குறிப்பதாக விளங்குகின்றதுன்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த உள்ளார இருக்கிற சுவாமி நடராஜ ஆனந்த நடராஜ மூர்த்தி, இந்த ரகசியத்துல ஆரம்பிச்சு சுவாமியோடைய பக்கத்துல ரகசியம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அந்த ரகசியத்திலிருந்து நடராஜ மூர்த்தி வரையும் இருக்கின்ற அந்த இடம் வந்து ஒரு பீடத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த பீடத்துக்கு வந்து பிரணவ பீடம்னு பேரு. அந்த பிரணவ பீடத்துக்கு மேலதான் சுவாமி நடராஜ மூர்த்தி திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சுவாமியுடைய திருமேனி எப்படி சொல்றாங்கன்னா சகல திருமேனின்னு சொல்றாங்க. இந்த சகல திருமேனின்னா உருவம் கொண்டவர் சுவாமி. என்ன சிறப்புனா, நம்ம அதான் சொன்னோம், சிதம்பரத்தை பொறுத்தவரை என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, சுவாமி 3 வடிவத்திலயும் இருக்காரு. அதாவது உருவம் கொண்டவராகவும் இருப்பாரு, உருவம் அற்றவராகவும் இருப்பாரு. இது 2ம் கலந்த, அதாவது அருவுருவ நிலையாகவும் இருப்பாரு. அதாவது இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, நம்ம சிவஸ்தலங்கள்லாம் செல்றோம், கண்டிப்பா சுவாமி சிவலிங்க ரூபமா இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப வந்து அதுக்கு இதுதான் உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது, பார்க்க முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது. இப்ப 2க்கும் இடைப்பட்ட நிலை அரு உருவ நிலைன்னு இருக்கும். அதுதான் வந்து லிங்கஸ்வரூபம். அது எல்லா சிவஸ்தலங்களும் தரிசிக்க முடியும். இப்ப நடராஜ மூர்த்தியும் எல்லா கோயிலையும் இருப்பாங்க. இப்போ உருவ நிலையும் இருப்பாங்க. அரு உருவ நிலையாகிய லிங்கத்தையும் நம்ம எல்லா லிங்கக்குரியையும் சுவாமி வீட்டு இருப்பாரு, அதையும் நம்ம எல்லா ஸ்தலத்திலையும் வணங்குவோம். ஆனா அருவ நிலை பார்க்க முடியாது இல்லைங்களா. எந்த தளத்துல என்ன பண்ண முடியும், ஏன்னா அருவம்னா கண்ணுக்கு தெரியாத நிலை. கண்ணுக்கு தெரியாத சுவாமியை பார்க்க முடியுமா, எந்த சிவஸ்தலத்திலையும் பார்க்க முடியாது. இங்க பார்க்க முடியும்னா பார்க்க முடியும். அதுதான் தில்லையம்பதியோட சிறப்பு. இப்படி கண்ணுக்கு தெரியாத பொருள் அப்படின்னு சொன்னா, இப்ப கண்ணுக்கு தெரியாத பொருள் இங்க எங்க பார்த்தாலும் வேத மந்திரங்கள் எப்படி காத்து நம்மளை சூழ்ந்து இருக்கோ அதே போல வேத மந்திரங்களாக சுவாமி சூழ்ந்து இருக்கார். அந்த வேத மந்திரங்கள்லாம் பொறித்த அந்த வில்வ மாலைகளை போடுறாங்க. இப்ப கண்ணுக்கு தெரியாத இறைவனை கண்ணுக்கு தெரியற மாதிரி சிதம்பர ரகசியத்துல வச்சிருக்காங்க. அதுதான் சிறப்பு இங்க. இப்ப சிதம்பர ரகசியமே சொல்லிட்டேன். இப்ப சுவாமி வந்து நம்மளை சுற்றி எங்க பார்த்தாலும் இருக்காங்க. வேத மொழியினர், வேத உருவினர், அப்படிப்பட்ட வேத சுரூபமாக விளங்குகின்ற சுவாமி அருவமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவனை வில்வ தலங்கள்ல, பொன் வில்வ தலங்கள்ல பதிச்சு கண்ணுக்கு புலப்படும்படி வச்சிருக்காங்க. அதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம காண முடியாத அருவுருவமாகி இறைவனை தில்லையம்பதியில் காணலாம். 3 பார்க்க முடியும். அப்ப அருவமாகவும் பார்க்க முடியும், உருவமாகி நடராஜ மூர்த்தியாகவும் பார்க்க முடியும், அரு உருவமாக லிங்க திருமேனியாகவும் பார்க்க முடியும். திருமூலட்டானர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்நிதியிலேயே உமைய பார்வதியோட சுவாமி வீட்டு இருக்காரு. அப்படி இந்த 3 வடிவத்திலையும்
இங்க வந்து தரிசிக்க முடியும். அதுதான் வந்து சிறப்புக்குரியது. இங்க இந்த சிதம்பர எல்லா அடியார்களும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்றாங்கல்ல, அந்த சிதம்பர ரகசியத்தை தான் குறிக்கின்றது. அதாவது அந்த அருவமாக விளங்குகின்ற இறைவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை பார்க்கவே முடியாத இறைவனை கண்களால் காணும்படி செய்திருக்கின்றார்கள், உலகம் உய்ய வேண்டும்ன்றதுக்காக. அதுதான் வந்து அங்க சிதம்பர ரகசியம். அதுதான் வந்து சிதாகாச வடிவம் சொல்றாங்க. சுவாமியோடைய சிதாகாச வடிவத்தை தான் திருச்சிற்றம்பலம் என்றும் சிதம்பர ரகசியம் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வாறு அருவம், இந்த அருவத்தை இருக்காங்க அதை பார்க்கவே முடியாம இருக்கு இல்லையா, இந்த சிதம்பர ரகசியம். அதுக்கு வந்து நிஷ்கலங்கன், அதாவது ஃபார்ம்ல சாமி சொல்லுவாங்களா, நிஷ்கலங்க வடிவமாக விளங்குகின்றார். நிஷ்கலமாக இறைவன் அங்கு விளங்குகின்றார். சகல நிஷ்கலமாக, அதாவது அருவுருவமாக லிங்க திருமேனியை கொண்டு சுவாமி விளங்குகின்றார். சகல உருவம் உடையவராக சிவபெருமான் தில்லையில் ஆனந்த நடராஜ மூர்த்தியாக விளங்குகின்றார். இவ்வாறு 3 வடிவத்திலையும் தில்லையம்பதியில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த திருத்தலத்தோட சிறப்பு, இது வந்து இதயம்தான், இந்த விராட் விஸ்வனுடைய இந்த இதயம் தான்ன்றது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த இதயம் இருக்கு இல்லையா, நம்ம மனுஷ இதயம், மனிதர்களுடைய இதயம், அதை பாத்தீங்கன்னா நேரா வந்து அதுக்கு குழாய் போயிருக்கு. அது ரத்தம் வர்றதுக்குரிய குழாய்கள் வந்து 2 பக்கமும் இருக்கும். ஒரு இதயம் எடுத்துட்டீங்கன்னா பக்கவாட்டுலதான் 2 குழாய்கள் வரும். ஒண்ணு வந்து சுத்த ரத்தம் வரும், இன்னொன்னு அசுத்த ரத்தம் வரும். அதே போல வந்து நம்ம தில்லையம்பதி பாத்தீங்கன்னா அதே போலதான் திருச்சிற்றம்பலம் அந்த மேடை ஏறதுக்கு 2 வழி இருக்கும். 2 பக்கமும் நேர் வழியில போக முடியாது, 2 பக்க வாட்டுலதான் வந்து வழி இருக்கும். அது போல 2 பக்கங்களில் வழிகளை கொண்டதாக அது வந்து விளங்குகின்றது. இப்ப வந்து இன்னொன்னு வந்து உள்ளார வந்து பாத்தீங்கன்னா 5 பீடங்கள் இருக்கு. நம்ம இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் சொன்னோம் இல்லைங்களா. உயிர்கள்லாம் வாழணுன்றதுக்காக இறைவனால அந்த பல ரூபங்களாக பிரிந்து அவர்கள் அருளாற்றல் கொண்டு ஏற்றுகின்றார்கள் தொழிலை. அந்த 5 பேருக்கு உள்ளார 5 பீடங்கள் இருக்கு அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க. சண்டேஸ்வர நாயனாருக்கு ஒரு பீடம் இருக்கு, பைரவருக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பைரவர்லாம் அந்த வந்து அந்த தேய்பிரை அஷ்டமி அப்போ உள்ளார எடுத்துட்டு வந்து ஒரு பைரவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. உள்ளார வந்து இதெல்லாம் வீட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இந்த உள்ளார கோயிலோட இந்த அமைப்பு இவ்வளவு சிறப்பா இருக்கு. அந்த கோயிலோட கதவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அபித்யை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4 பிரதான பொன்னாலான 4 தூண்கள் இருக்கு. அது வேதங்களையும் அதை சுத்தி இருக்கிற 28 மற்ற தூண்கள் வந்து சிவ ஆகமங்களையும் குறிக்கின்றதுன்னு சொல்றாங்க. இந்த வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி இருக்கு இல்லையா, அததான் வந்து வித்யை அப்படின்னு சொல்றாங்க. இது போல வந்து இந்த இன்னும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது அந்த பொன்னால் ஆனது, அதோட எத்தனை ஆணிகள் இருக்கு, நாடிகள் இருக்கு, அந்த சுவாசங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால அதை சொல்லல. இந்த சுவாமியோட அமைப்பு, திருக்கோயிலோட அமைப்பு, இதை கேட்டாலே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா பூர்ணத்துவம் உண்டாகும். நமக்கு ஏதோ குறைபாட்டோட தான் வந்து மனுஷங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த குறைபாடுகள்லாம் நீங்கி இறையருள் பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அத்வைத முக்தி சித்திக்கும் சொல்றாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அத்வைதம்னா இறைவனோடு கலந்து இரண்டற்றது. இரண்டற்றதுன்னா இப்ப ஒரு பழம் சாப்பிடுறோம்னா அதுல சுவை இருக்கு. அந்த பழத்துல இருந்து சுவையை பிரிக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. பழம்னா அந்த சுவையோட இணைந்தது. அது போல இரண்டற்றதாக விளங்கும் அந்த முக்தி பேச்சினை வந்து கொடுக்கும் நம்ம அந்த தில்லையம்பதியோடைய அந்த அருள் அமைப்பை சிந்திச்சாலே அத்தகைய சிறப்புக்குரியது. இல்ல சுவாமி எப்படி இருக்காங்க, உமையன்னை எப்படி இருக்காங்க, எந்த கோலத்தோட இருக்காங்கன்னு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. அதாவது என்ன, கோடி சூரியனுடைய ஒளி, அனந்த கோடி சூரிய பிரகாசம் சொல்லுவாங்க இல்ல, அதாவது ஜோதிக்குள் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட ஒளியை தருபவர் சிவபெருமான் தான். அப்ப அந்த கோடிய சூரியருடைய ஒளி போன்ற ஒளியோடு இறைவன் விளங்குகின்றார். அப்படியே சொல்ல கற்பனை பண்ணிக்கங்க. நடராஜ மூர்த்தியுடைய அந்த திருமேனி, அந்த வடிவம் முழுவதும் அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்குகின்றது. இந்த திருமுகத்தில் அழகிய புன்முறுவல், அதை நம்ம கிட்ட உத்து பார்க்கும் போது தெரியும். அழகிய புன்முறுவல், அதான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், அவர் நல்லா தெளிவா பார்த்திருக்காரு. அந்த குமின் சிரிப்பு, அழகிய சிரிப்பு இருக்கும். அந்த திருப்புன்முறுவலுடைய அந்த அழகிய திருமுகம் கொண்டு அவர் விளங்குகின்றார். ஒரு திருமுகம், 3 கண்கள், உத்து பார்த்தா நெற்றியில ஒரு கண் தெரியும். 3 திருக்கண்களுடன் வீற்றிருக்கின்றார். பிறையில திருமுடியில கங்கையையும் இளம் பிறையையும் கொன்றையையும் தாங்கி இருக்கின்றார். 3மே அவருடைய அந்த அருள் மேனியில பார்க்கலாம். கங்கையையும் இளம் பிறையையும் கொன்றையும் தாங்கி பின்தொங்கும் திருசடை உடையவர். அது சுவாமி. நீங்க வந்து நடராஜ பெருமான்
திருவீதி உலா வருவார்லயே தேர்ல, அப்போ நீங்க பின்னழக பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த பின்னழகுல அந்த சடைமுடியை பார்க்கலாம். சடைமுடியோட அழகு, அந்த பின் தொங்குகின்ற அந்த நீண்ட சடைமுடியினை திருச்சடையினை உடையவர் நம்முடைய சிவபெருமான். அவருடைய வலது திருச்செவியில் சங்க குண்டலம் அமைந்திருக்கின்றது. சங்கால் ஆன தோட்டினை சுவாமி வலது திருச்செவியில் அணிந்திருக்கின்றார். திருநீல கண்டம் கொண்டவராக விளங்குகின்றார். உயிர்களை காக்கும் பொருட்டு ஆழகால நஞ்சினை உண்ட அந்த குறிப்பு, ஏன்னா அந்த நடராஜ திருமேனில இதெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க, புண்ணிய வேடங்கள். இதனால கேட்டுங்க. திருநீல கண்டம் கொண்டவராக விளங்குகின்றார். கையில என்னென்ன ஏந்திருக்கார்? டமருகம் ஏந்திருக்கின்றார். அபயகரம் காட்டி அருளுகின்றார். அக்னியை கையில் ஏந்தி இருக்கின்றார். உடுக்கை, அடுத்தது இதெல்லாம் வந்து ஏந்தி இருக்கின்றார். அடுத்தது ஆடை பாத்தீங்கன்னா புலித்தோல் ஆடை. இவங்க இதுக்கு மேல வேஷ்டி, பட்டு வேஷ்டி இதெல்லாம் கட்டுறாங்க. ஆனா இயல்பாகவே அந்த நடராஜ மூர்த்தியில என்ன இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா புலித்தோலையே ஆடையாக அணிந்திருக்கின்றார். அடுத்தது கச்சை, பெல்ட்டா என்ன பண்ணியிருக்காரு? நாகத்தினை அணிந்திருக்கின்றார். முயலகன் மேல் ஊன்றிய வலத்திருப்பாதத்தை எது மேல ஊன்றி இருக்காரு? முயலகன் மேல ஊன்றி இருக்கின்ற திருப்பாதம். அடுத்தது தூக்கிய வளைந்த திருப்பாதம், அதுதான் நம்ம மடித்து ஆடும் அடிமைகள் சொன்னோம் இல்லையா? அதாவது தூக்கி அந்த திருவடி என்னன்னா தூக்கி வளைந்த திருவடியும் கொண்டவர். இதுதான் இறைவனுடைய அந்த அருள் திருக்கோல காட்சி. நடராஜ பெருமான் பக்கத்துல சிவகாமி அன்னை. இந்த சிவகாமி அன்னைனா பச்சை திருமேனி. எப்படி நமக்கு மீனாட்சி அம்மன் தெரியும் இல்லையா? அங்க முழுவதும் பச்சை மரகதத்தால் ஆனவங்க இவங்க. அதே மாதிரி உமையன்னை ஆகிய சிவகாமி அன்னை, சிவகாமி நாமம் கொண்டு இறைவனோட வீட்டிருக்கின்ற அன்னை பச்சை திருமேனி கொண்டவளாக விளங்குகின்றார். எப்போதும் திருமாங்கல்ய சூத்திரம், எப்போதும் கழுத்துல தாலி எனப்படுகின்ற திருமாங்கல்யத்தை அணிந்திருக்கின்றார். கையில என்ன மலர் வச்சிருக்காங்கன்னா செங்கழு நீர் மலர். கையில ஒரு பூ வச்சிருப்பாங்க அம்மா, அது செங்கழு நீர் மலர். அந்த மலரை ஏந்திய வலத்திருக்கையை கொண்டவளாக இடது கை திருக்கை தொங்க விட்டபடி இருக்கும். அப்படி ஒரு அருட்காட்சியோட அன்னை தரிசனம் கொண்டிருக்காங்க. ஏன் சிவசக்தியை சேர்த்து சொல்லணும்னா இது ரொம்ப சிறப்பு. கோமலையா கூட இதை சொல்லும் போது சொல்லுவாங்க, அதாவது நடராஜ பெருமான எழுந்தருளி இருக்கும் போது நம்ம வீட்டுல எல்லாம் சிலையை வச்சு பூஜை பண்ணும் போது உமையெண்ணெய் இல்லாம வைக்க கூடாது, அது முழுமையாகாது. நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், சிவபெருமானுடைய அந்த நடராஜ பெருமானை மட்டும் வச்சு பூஜை பண்றாங்க, அது முற்றிலும் தவறானது. உமையெண்ணெயோடு தான் சேர்த்து வைக்கணும். காரணம் என்ன சொல்லப்படுகிறது, நான் சொல்லல, என்ன சொல்லப்படுகிறதுனா சிவனும் சக்தியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னியில் சூடு போலாம். இப்ப அக்னி இருக்குன்னு வச்சுங்க, நெருப்பு, அது சூடையும் அதையும் பிரிக்க முடியுமா? கிடையாது. சூடு இல்லைன்னா அக்னியே கிடையாது. அது போல சிவமும் சக்தியும் ஒன்றோட கலந்து நீக்கமின்றி நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க, அதான் இந்த சிவசக்தி அப்படின்றதே எப்படின்னா அக்னியில சூடு போல இருக்கு. அக்னினா அதுல சூடு இல்லாம அக்னி கிடையாது. அப்ப எப்படி அக்னினா சிவபெருமா, அதுல இருக்கிற சூடு உமையெண்ணெய். அதனால ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. சிவத்தோடு நீக்கமின்றி திருவருள் நிறைஞ்சிருக்கு. இப்ப சக்தியை நீங்க வேற ஒண்ணுனே சொல்லல, திருவருள்னே சொல்றாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்ப இறைவன்னாலே திருவருள் புரிகின்றவன். அப்ப திருவருள் தான் சக்தின்னும் போது அப்ப அருள் இல்லாம சுவாமி இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இப்ப இறைவனை எப்போது என்ன பண்ணணும்? உமையெண்ணையோட தான் சேர்த்து வணங்கணும். அதுவும் அப்படி உமையெண்ணையோட இல்லாம வணங்கலான்னா ஒப்பில்லாத அந்த ஒளி வடிவமாக பரஞ்சுடரா சுவாமி இருக்காருல்ல, சிவமும் சக்தி ஒன்றான வடிவம், அப்படி வணங்கலாம். ஆனா உருவம்னு எடுத்துட்டு வணங்கிட்டோம்னா, உருவம் எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அது உமையெண்ணையா தனியா, சுவாமி நடராஜ பெருமானா தனியா இருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, எப்படி நெருப்பில் சூடு போலவோ அதே போல சிவத்தோடு சக்தி எப்போதும் கலந்திருக்கும், திருவருளாக இதுல வீட்டு இருக்கும். அதனால தனியாக பிரிக்க கூடாது. இப்படி ஒருத்தவங்க மட்டும் வணங்குறது சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க. அது போல இந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்பவர் சுவாமி. இந்த பஞ்ச கிருத்தியம் நமக்கு தெரியும், ஐந்தொழிலையும் செய்கின்றவர். எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இந்த புண்ணிய நேரத்துல இதையும் சொல்லணும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற ஐந்தொழிலை செய்கின்றார் இறைவன். எல்லா உயிர்களையும் படைக்க வேண்டும். அந்த அந்த ஆணவ மலத்திலிருந்து நீக்கணும், அதுக்காக பிறப்பு கொடுக்கிறாரு. அதுக்காக தான் டமருகம், இந்த பிறப்பை குறிப்பதற்கு, சிருஷ்டியை குறிப்பதற்காக. ஏன்னா ஓசையிலேருந்து தான் எல்லாமே உருவாகுது இல்லையா? அப்ப அந்த ஓசையை கொடுக்கின்ற டமருகம், அதுதான் படைத்தலை குறிக்கின்றது. அது ஸ்திதி, அபயகரம் கொடுக்கின்றார். அதாவது ஸ்திதி இருக்கு இல்லையா, அது காத்தலை குறிக்கின்றது, அது அபயகரம், அது செய்கின்றது.
அடுத்து அழித்தல், கையில இருக்கிற அக்னி இருக்கு இல்லையா, அது வந்து சம்ஹாரத்தை குறிக்கின்றது. உயிர்கள் பிறந்து பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா இறக்க வேண்டும். திருப்பியும் அது வந்து முழுமை அடையலைன்னா, இந்த முழுவதும் அந்த ஆணவ மலம் அந்த வெளிவு வரலைன்னா திருப்பி அடுத்த பிறப்புக்கு அது தயாராகணும். அப்ப அழித்தல் கண்டிப்பா வேணும். அப்ப அழித்தல் தொழிலை செய்கின்ற அது சம்ஹாரம், கையில இருக்கிற அக்னி அதனை குறிக்கின்றது. அடுத்து திரோபவம். இப்ப என்ன ஆகுது, இப்ப உயிர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா வந்து மறைக்கப்படணும். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துட்டோம்னா படிக்க மாட்டாங்க யாரும், அதை மட்டும் படிச்சுட்டு எழுதிடுவாங்க. அப்ப வந்து இத்தனை வருஷம் ஸ்கூல் படிக்கிறதுக்கே பயன் இல்லாம போயிடும். அப்ப வந்து எல்லா உயிர்களுக்கும் படிநிலையில தான் வந்து அதுங்களா உணர்ந்து பல படிகள்ல பயணிச்சு பிறவிகள் பயணிச்சு இறைவனை உணர்ந்து சிவ நடராஜ பெருமானும் உமையன்னையும் கொண்டு அந்த படத்தை வந்து காட்டி அருளுகின்றார். நன்றி. எப்போதும் இப்படிதான் உமையன்னையோட வைத்துதான் இறைவனை வணங்க வேண்டும். இது வந்து சிவ மகா ரகசியம். அவ்வாறு வணங்குவோம். அப்ப அந்த திரோபவம் இல்லையா, இப்ப தெரியலாம் என்ன ஆகும், என்று இறக்குறாங்கன்ற தேதி தெரிஞ்சிருச்சுன்னா அதை பத்திதான் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. சென்ற பிறவில யார் தந்தை தயார் இருந்தாலும் எல்லாரும் அவங்கள தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லா விஷயமும் மறைக்கப்பட வேண்டும், ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த திரோபம்னா மறைத்தல், உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் விளக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் மறைக்கிறது. அந்த மறைத்தல் தொழில் செய்கின்றதுதான் ஊன்றிய பாதம், முயலகன் மேல் ஊன்றிய பாதம். அடுத்தது தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் சொல்லுவாங்க. அந்த தூக்கிய திருவடி அதுதான் வந்து அருள் செய்கின்ற பாதம், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற பாதம். என்ன அருள் அப்படின்னா பெரிய புராணத்திலே அது வருது. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொன்தாள் தொழ. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, பிறப்பு எடுத்து இறப்பு இதையே தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு, முடிவே எல்லாம் போயிட்டே இருக்கே, இதுக்கு முடிவு கிடைக்குமா? உண்டா? உண்டு. இறைவனுடைய அதான் சொல்றாங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவியே, குற்றங்களால நிறைந்த இந்த பிறவி இருக்கு இல்லையா, அது உறுதியை சாரும். எப்பனா தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொன்தாள் தொழ. ஒப்பில்லாத நடனம் செய்கின்ற இறைவனுடைய பொன்தாள்னா ஞானத்தை தருகின்ற திருவடியை தொழ வேண்டும். தொழுதால் நமக்கு என்ன ஆகும், இந்த பிறப்பு இறப்புன்ற துக்கம், அது மட்டும் துக்கம் இல்ல, வாழ்க்கையும் துன்பம் தான். துன்பமயமான வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னா என்ன ஆகணும், இறைவன் திருவடியை வணங்க வேண்டும். சிறப்பா சொல்றாங்க பாருங்க. அதுதான் அந்த நடராஜ மூர்த்தியோட திருநடனமே பாருங்க. திருவடியே அந்த குறி என்ன, அபயம் கிடைக்கும். எப்பனா சுவாமி ஒரு கையை கீழே நோக்கி காட்டுறாரு பாருங்க, திருவடியை பிடித்தால் உனக்கு அருள் கிடைக்கும். இந்த ஒரு ஒப்பில்லாத எந்த ஒரு உண்மை பாருங்க, திருவடியை நீ பிடிக்க வேணும். அதான் கை கீழே இருக்கிற கை என்ன சொல்றது, கீழே காட்டுறது, உனக்கு அருள் வேணும்னா திருவடியை பிடித்துக்கொள், தூக்கிய திருவடியை பிடித்துக்கொள், பிறவி பிணி நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒப்பில்லா திருநடனத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இது ஞானத்தை இந்த ஞான வழியில திருநடனம் எப்படிப்பட்டது, அடியார் பெருமக்கள் ஆச்சரிய பெருமக்கள் இறைவனை எவ்வாறு தில்லையம்பதியில் வணங்கினார்கள். இன்னும் எல்லையில்லாத சிறப்புகள், தில்லையின் சிறப்பெல்லாம் வரும் வாரங்களில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி, நான் அடுத்த வாரம் தான் சொல்லணும்னு நினைச்சேன், என்னையும் அறியாம வரும் வாரங்களில் வருது பாருங்க. நம்ம சிவபெருமானோட திருவருள் அவரோட பெருமையை நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப சூட்சமான விஷயங்கள் இல்ல நிறைய இருக்கு. இதுல ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தா அவங்க கேட்கலாம். கோமலா ஐயாவும் இருப்பாங்க, சந்தேகம் இருந்தா கேட்கலாம்னு சொல்லிட்டு, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம சிவாய நம்ம. அருமைமா, அப்படியே சிதம்பரத்துக்கே நாங்க போயிட்டோம். அது என்ன, நாங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடயே நாங்க பயணம் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு அடியார் திருக்கூட்டத்தோட தான் எல்லா நாயன்மார்களும் போவாங்களாம். அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க பயணித்த மாதிரி இருந்தது. எப்படிலாம் அந்த திருத்தலத்தை போய் நம்ம வழிபாடு செய்யணும்ன்றது முதல்ல கொஞ்சம் கருத்துல சொல்லிட்டீங்க. இந்த 111வது பாட்டு திருப்பதி குன்றத்திலிருந்து பல தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு தான் அப்புறம் இதுக்கு வராரு, அந்த தில்லை வராரு பெருமான். அவர் வாயிலுள்ள வந்ததுமே என்னது, அந்த உயரம் அந்த கோயில்ல வந்து நிலை பெற்றிருக்கூடிய அந்த அருமையான அந்த திருவதியை வந்து முதல்ல அடையறதுலாம் பார்க்கக்குள்ள அவ்வளவு நாங்களும் அப்படியே பயணப்பட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம் பெருமாள் எந்த கோலத்துல வராருன்றத சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த கோலம் எப்படி இருந்ததுன்னா, அவர் அப்படி தடுத்தாள் கொண்டப்ப அந்த திருமண காட்சியில தானே அவர் மாலை போட்டு அவர் தலையில இது அணிந்து அந்த மாலைகளை அணிந்து, அந்த என்ன மாலை
தாமரை பூ மலர் மாடி அவர் அணிந்ததெல்லாம் அப்படியே அந்த காட்சி அப்படியே மணக்கண் முன்னாலே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரியே அவர் பெருமானை வந்து வீதியெல்லாம் வணங்கி அந்த ஒரு அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அந்த மாதிரிதான் அந்த நல்ல அந்த திருவாயில நம்ம முதல்ல அடைந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம வழிபாடு செய்யணுன்றது ஒவ்வொரு நாயன்மாரும் நம்ம உணர்த்தி இருக்கிறாங்க பாருங்க. நிலம்பர வந்து வணங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த அந்த இடங்களெல்லாம் சென்று எல்லாம் வளம் வந்து அதுக்கப்புறம் கையை கீழே இறக்கலையாமே. அந்த கையை தூக்குனதெல்லாம் எப்படி வணங்கியிருக்காங்க. நம்ம என்ன அப்படியே ஒரே ஒரு தடவை சாயம் பார்த்து சும்மா சல்யூட் அடிக்கிற மாதிரி வணக்கம் போட்டு போயிடுறோம். ஆனா அவங்க எப்படி வந்த தூக்கின கையை கீழே இறங்காமலேயே அப்படியே போயிட்டு அது வணங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனந்த கூத்த முன்பாய் நின்று அந்த கோபுரத்துல அந்த உள்ளே சென்று அவ என்ன பண்றா, அந்த பொன்னம்பலத்துல ஆடுந்த திருவடியில அப்பப்பா சார அப்படி என்னமா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த ஆனந்த கண்ணீர் அவர் விட்டார் இல்லையா, மெய்ய உணர்வோடு அவர் வழிபாடு பண்ணிருக்கிறாரு. அப்படி பண்ணக்குள்ள அவருடைய உடம்பு நமக்கு சொல்லக்குள்ளேயே நீங்க சொல்லக்குள்ளேயே எங்களுக்கு அப்படி ஒரு மயிர் கூச்செறியுது. அந்த மாதிரி அந்த எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அப்போ அவங்கெல்லாம் நாயன்மார்களே எப்படி இறைவனோடு இரண்டரை கலந்தவங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அது எப்படி இருக்கும். அந்த மெய்ய அன்போடு அவங்க வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பாடல் 2 பேருமே 5 பேர் அறிவு அந்த பாட்டி சொன்னீங்க எல்லாம் அந்த எப்படிலாம் நம்ம வணங்கணும்னா அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் 3 குணங்களையும் நம்ம நீக்கணும். சிந்தை ஒன்றி ஒப்பிலாத பேருமா நமக்கு கிடைக்கும். சிந்தை ஒன்று சிவபெருமான வணங்குனா எப்படிலாம் அந்த பேர் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அருமையா அந்த பாடலை எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் நம்ம எப்படி வணங்கணும்ன்றத அழகா சொன்னீங்க. அவர் எப்படி இருந்தாராம், வாய் தழுத்து அப்படியே என்ன பண்ற பெருமானோட ஒன்றி அந்த திரு மேல போயிட்டு அந்த சிற்றோட திரு கரிற்றுப்படிய வணங்கி அந்த எப்படி கீழே வந்து நம்மனா முதல்ல தலம் போனா எப்படி முதல்ல கீழே விழுந்து வணங்கணும்னுவாங்க. அந்த பலிபீடம் போனதும் நான் பலிபீடத்துல பலி இடணும். ஆணவம் கண்ணும் ஆயினா என்னை விட்டு போகணும் பெருமானையும் பலியிட்டுட்டு அதுக்கப்புறம் நந்திய பெருமானும் முதல்ல கீழே விழுந்து வணங்கணும். ஒரு கோயில போயிட்டு முதல்ல வணங்கணுமா. எப்படி ஆண்கள்னா உடம்போட சேர்த்து வணங்க, பெண்கள்லாம் 5 இது மட்டும் வணங்கணும்ன்ற முறையெல்லாம் அழகா நம்ம நாயன்மார்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைந்து அந்த அந்த பெருமானை எப்படி நான் கண்ணீர் மல்கி அப்படியே அந்த விடாம அது சொரியணுமா, அந்த கண்கள் விடாம சொரியணும்ட்டு என்ன அழகா எடுத்து கொடுத்தீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க உணர்ந்து படிச்சிருக்கீங்க. அதனால எங்களுக்கு அந்த சிவநெறியை ஓட்டிருக்கீங்கம்மா. அவ்வளவு அழகா அந்த பாடலை எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அந்த பெருமான் அந்த தளத்துல போயிட்டு அந்த கண்ட நிலையை அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த பாடெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க வந்து தளத்துக்கு சிறப்புக்கு போயிட்டீங்க. அந்த இருதயத்துல மத்தியில இருக்கிறாரு அப்படின்னது பதந்தில முனியதான் அந்த கோயில வந்து கட்டணதாகும். இந்த 3 வடியும் அவ்வளோ இருக்குது. இதயத்துக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க இல்லையா. மனிதனுடைய ரத்தம் எப்படின்னு 2 வழியில பாயும் இல்லையா, அது 2 பக்கமும் இருக்கும்ன்றது என்னமோ நம்ம நேரடியா போக முடியாது. அந்த விளக்கம்னா நாங்க அப்படியே சும்மா பாக்குறோம் வந்துடுறோம் தவிர இந்த இதயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதுனால அந்த இதயஸ்தானத்துல பெருமானை எப்படி குடிகொண்டிருக்காருன்றதையும் அந்த 2 வாயிலி வழியாவதான் போக முடியுன்றதையும் இந்த கருத்தையை எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து 5 சிலைகள் இருக்கு அப்படின்னு அந்த உள்ள ஒரு அந்த 2 நிமிஷம் நான் கவனிக்கல, வெளியில கொஞ்சம் குப்பை கொட்ட போயிட்டோம். அது அப்படி அவ்வளவு அழகா அந்த என்ன சொன்னீங்க, உள்ள படிகள் இருக்கு. அந்த 5 படிகள் உள்ள போனா 5 சிலைகள் இருக்கு. ஆனா உள்ள வந்து ஸ்வர்ண பைரவர் போய் கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். மேல போய் தரிசனம் பண்ணக்க அது பேரு ஸ்வர்ண பைரவர்னு சொல்லுவாங்க. அதை போயிட்டு அது மட்டும் தான் காட்சி கொடுக்கும். மற்ற சிலையெல்லாம் அதோட விளக்கம் தெரியாது. என்ன உள்ள இருப்பாங்க எல்லா சாமியும். ஆனா அந்த பைரவர் தரிசனம்னா இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்தை அவர் வெளியில எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கன்றது இன்னைக்குதான் அடியேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு அழகா சொன்னீங்க. 4 தூண்கள் 4 வேதங்களாக 28 ஆகமாக இருக்கின்றது. பொன்னாலானது அந்த கருவறையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அது மாதிரி நம்ம என்ன அந்த கோயில வழங்கினா நம்மளுடைய குறைபாடெல்லாம் நீங்கிடும்னு சொன்னீங்களே அப்பா. நம்ம போய் இந்த தரிசனம் பண்ணா அந்த கோயிலுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் புண்ணியம் பண்ணவங்க தான் போக முடியும். அதோடு இல்லாத அந்த குறைபாடெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி அந்த அத்வைதமே நமக்கு கிடைக்கும். 2 கலக்கிற அந்த முக்தி பட்டினை கொடுக்கக்கூடிய பெருமான்றதை அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்புறம் திருமேனி எப்படி இருக்குமா அப்பா, அனந்த கோடி சூரிய ஒளி மாதிரி அந்த 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 திருமேனி நம்மளுக்கு திகழும்ன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அழகிய ஒரு திருமுகம். ஆனா 3 கண்கள்ன்றது எனக்கு நீங்க சொல்லிதான் நாங்க அதுக்கப்புறம் கற்பனையா பண்ணி பார்த்தோம். பெருமான வணங்குறோம் அந்த 3 கண்கள் இருக்குதுன்றது இந்த சிலையில நான் அது கவனிச்சதே இல்லை. இன்னைக்கு நீங்க இந்த தேர்ல வரக்கலாம்னு நம்ம உன்னிப்பா பார்க்கணும். அந்த மாதிரி சொல்லக்குள்ள ரொம்ப சிறப்பா இருந்தது. மேனியில் வந்து அந்த பின்பக்க அழகர் தலையில என்னென்னலாம் அணிஞ்சிருக்காரு, கொன்றை முதி, அவரு சடைமுடி, கங்கை, அப்புறம் அதுக்கப்புறம் பெருமானுடைய அங்க அவயங்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க.
அபயங்கரம், ஏந்திய கரம், அப்புறம் முயற்கண் வந்து வலது கால் திருப்பாதம், அது தூக்கிய திருப்பாதம். அது எப்படி இருக்கும் அந்த தூக்கிய கரம் அப்படின்னா அந்த திருக்கரம் எப்படி இருக்கும்னா அந்த தூக்கி வளைந்திருக்கக்கூடிய அந்த திருப்பாதனை அழகா எடுத்து அந்த அது சார்பதியை போன் பண்ணி காட்டுங்கம்மா, எல்லா அடியாரும் அதை பார்க்கணும்ல. அது ஒவ்வொரு அவயமும் சொல்ல 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 நம்ம நேரடியா பார்க்க ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்ன அழகா அம்மா போட்டாங்க. அந்த மாதிரி அழகா எடுத்து கொன்றை மதி, சடமுடி, கங்கை, அபயகரம், ஏந்தியகரம் இதெல்லாம் ஒவ்வொன்றா பெருமானுடைய அங்க அப்படியே அந்த அப்படியே பார்த்து திருமேனி எல்லாம் பார்த்து அப்படியே அனுபவிச்சோம். அந்த மாதிரி அம்மாளுடைய சிறப்பை சொன்னீங்க பாரு. உண்மையா நீ எப்படி இருப்பாங்க, பச்சை திருமணியோடு அழகா காட்சி கொடுத்துருப்பாங்க, கையில செங்கல் நீர் அணிந்திருப்பாங்க அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் ஒரு கை கீழே பார்க்க கூட நல்லாவே தெரியுது. அதெல்லாம் அன்னை வந்து ஒரு கை போட்டிருப்பாங்கன்றது அந்த சிவசக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அம்மையோடு தான் சேர்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து சிவ அக்னி நெருப்பு, அது அந்த நெருப்புக்கு சொன்னீங்களா அந்த சூடு பிரிக்க முடியாது இல்லையா, அக்னியுடைய அந்த நெருப்பு சூடு வந்து பிரிக்க முடியாது, அதோட இணைந்துதான் இருக்க முடியும். அதை நீக்கவர இணைந்திருக்கக்கூடிய பெருமான்றத அந்த சிவத்தோடு தான் நம்ம வணங்கணும், அம்பிகையோடு சேர்த்துதான் வணங்கணும். அந்த நீக்க மட்டும் இந்த திருவருளோடு இருக்கக்கூடிய பெருமானை அம்மையோடு தான் நம்ம வணங்கணுன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது அம்மை அப்பனாக இருக்கிற வேண்டிய அந்த திருக்கோணத்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் அந்த காத்தல் படைத்தல் அழகு அப்பா. அந்த பஞ்சகத்துல என்னென்ன செஞ்சுட்டு இருக்கானா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் 5 சொல்லி அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வந்து அழகா எடுத்து கொடுத்தேன். அமருகனா ஓசை படைத்தல்து, அபயகரனா காத்தல குறிக்கக்கூடியது, அக்னி வந்து அந்த சம்காரத்தை நமக்கு முழுமையா நம்ம பிறந்து வளர்ந்து அந்த சம்காரத்தை எப்படி ஒடுக்குறதுன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. திரோதானனா நம்ம படிநிலையே நம்ம ஊன்றிய பாதத்தை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த ரகசியத்தெல்லாம் அழகா ஒவ்வொன்றா எடுத்துக்கோ. தூக்கியத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றது அப்படியே அந்த ஊனுடைய இந்த பெரிய பிரான பாடலையும் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நமக்கு என்ன ஒரு அருள் வேண்டும், பெருமானம் நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது அவருடைய திருவடி, அவர் அந்த கையிலுடைய அந்த கரத்தை காமிச்சு நமக்கு சொல்றாரு, இந்த என்ன இந்த இதெல்லாம் பண்ணினா அந்த திருவடியே உனக்கு கிடைச்சது, அப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கைகளுக்கு ஏறிக்க அந்த திருவடியை பிடிக்கணும்ன்றத அந்த கருத்தை எடுத்து சொல்லிட்டீங்க. நம்ம ஒவ்வொரு அடியாரும் இதை உணர்ந்துதான் படிக்கணும். இந்த மாதிரி பெருமானுடைய அந்த அங்க அவயங்களையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது அப்படின்றத நினைத்து அந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடெல்லாம் நீங்க அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. நாயன்மார்கள் ஒவ்வொருன்னு சொன்ன கருத்தையும் எடுத்து இந்த இன்னைக்கு சொன்ன நாயன்மார்களுடைய நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அவர் எப்படின்னா மெய் மருந்து அது உணர்ந்தாரு அப்படின்ற பல பாடங்கள் மூலமா எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஐயா உதாரணமா அங்கங்க ஒரு பாடம் திருமுறையில இருக்குதான் எடுத்து கொடுப்பாரு. எங்க அறிவுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்க அறிவுலாம் வந்து சிற்றறிவு தான். நீங்க சொல்ற கருத்தை நாங்க ஊர்ந்து கவனிச்சு அந்த பொருள் விளங்கி நாங்க படிப்போம் தவிர இந்த பாடல் படிக்கக்குள்ள உணர்வோம். இப்ப 4ஆம் திருமுறையில ஒரு பாடல் இருக்கு, அம்மா சொன்னாங்க அந்த கருத்து இதுல வருதேன்னு நினைப்போம். ஆனா அதை எடுத்து எழுதி வைப்போம், எங்க எழுதி வைப்போம் விட்டுடுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன அவ்வளவு கருத்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். அடுத்த வாரம் இன்னும் சில சிவ ரகசியங்களா தெரிஞ்சுக்கணும், தில்லையிலுடைய அற்புதமான அந்த தளத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்குன்றமா. ரொம்ப அருமையான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து பாடல் பாடி எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. ஐயா பேசுறது நம்ம போயிடக்கூடாது. நீங்களும் உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லணும். இல்ல சின்ன சின்ன கருத்து சொன்னா நீங்க முதல்ல சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஐயாவை பேச வைக்கலாம். இதுக்கு நேரம் காலம் நமக்கு கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பேசலாம், இவ்வளவுதான் ஒரு கணக்கு கிடையாது. நீங்க எல்லாம் இருந்து உங்களுடைய அந்த விளக்கத்தையும் எடுத்து சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
ஐயா நீங்க பேசுறீங்களா ஐயா? சுவாமி திருச்சிற்றம்பலம்.